காலங்களையும் சமயங்களையும் உண்டாக்கின ஆண்டவர் பருவ காலங்களை உண்டாக்கினவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக அதனதின் காலங்களிலே செய்கிறார். இந்த ஒரு 23 ஆண்டை முடித்து 24 ஆண்டுக்குள்ளே போகிறதுக்குள்ள நமக்கு கொடுக்கப்படுகிற ஜீவித ஆண்டுன்ற ஒன்று இருக்குது. இன்னொன்று இந்த கேலண்டர் இயர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று இந்த காலகட்டத்துக்குள்ளாக தான் தேவன் கிரியை செய்யும் அவர் நம்மை சந்திக்கும் காலம் என்று ஒன்று உண்டு. காலங்களை பற்றிய தேவையான நிதர்சனமான உண்மை பிரசங்கின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்குமாக நாம் வாசிக்கிறோம். 11ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது அவர் நித்தியத்தை மனிதனுடைய உள்ளத்திலே வைத்திருக்கிறார் என்பதாக நாம் வாசிக்கிறோம். So we carry eternity into our hearts. நீங்கள் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அது எல்லாம் உபவாச கூட்டத்துக்கு நீங்கள் அப்படி வரதில்லை. அதுக்கு என்ன காரியங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது போல் இருக்கலாமா இருக்கும். நம்முடைய காலங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிற நேரங்களெல்லாம் நாம் விரயம் பண்ணுகிறோம், வீணடிக்கிறோம், சிதறடிக்கிறோம், பல இடங்களிலே போய் அதை செலவு பண்ணுகிறோம். தேவனை தேடுவது என்பதிலே நமக்கு நேரம் கொடுப்பதுக்கு நாம் சுணங்குகிறோம். இட்ஸ் நாட் அ டாப் ப்ரையாரிட்டி டு சீக் காட். எவ்வளோ நம்ம வாழ்க்கையில் கேட்டிருக்கோம். அதை விட நம்ம கையில் ஒரு 66 புத்தகங்கள் கொண்ட ஆண்டுடைய ஆலோசனை களஞ்சியம் இருக்கிறது. அதை தழுவிய எளிய புத்தகங்களெல்லாம் வாசித்திருப்போம். தொழில்நுட்பம் பெருகின பிற்பாடு டிவி மூலமாக ஆடியோ மெசேஜஸ், வீடியோ மெசேஜஸ் மூலமாக கேட்டிருப்போம். ஆனாலும் நம்முடைய நாட்களை எண்ணும் அறிவு நமக்கு தேவை. தேவன் காலத்தை ஆளுகை செய்கிறார். காலம் அவருக்காக காத்திருக்கவில்லை, அவர் காலத்தை கையில் எடுக்கிறார். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு வாழ்வதை பற்றி அவருக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. புரியாமல் இருந்தாலும் அவர் நிறைவேற்றும் உண்மைகள் இப்படி தான் நிறைவேறுகிறது. ஸோ இந்த ஆண்டு நிறைவாகி அடுத்த ஆண்டுக்குள்ளே செல்வதற்குமாக எல்லாம் தெரிஞ்சவைகளை தான் நான் திரும்பி சொல்ல முடிகிறதான ஒரு பெரிய உண்மையை நான் பார்க்கிறேன். என்னை பொறுத்த மட்டிலும் நானும் ஒரு நியூ வைன் கிடைக்காதா, ஒரு புதிய திராட்சை ரசம் கிடைக்காதா, ஒரு புதிய உணவு தரமாட்டிங்களா, அதே மன்னாதானா அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கத்தான் இருந்தது. ஆனால் அதில் சீர்திருத்த தேவர் அனுமதிக்கும்போது, சிக்ஷை அனுமதிக்கும்போது, கண்டிப்பை அவர் கண்டிப்பாக உணர்த்தும்போது, அவருடைய நேற்று மீண்டும் என்று மாறாத வார்த்தைக்கும் அவருடைய பேர் உண்மைகளுக்கும் தான் நான் திரும்பும்படியாக நேரிடுகிறதை பார்க்கிறேன். நமக்கு கேலண்டர் இயர் முடிகிறதும் புதிய கேலண்டர் இயர் துவங்குறதும் ஞாயிறு முடிஞ்சு திங்கள் ஆரம்பித்து திருப்பி ஞாயிறுக்கு திரும்பி திங்கள் ஆரம்பிக்கிற இந்த சுழலிலே
நாம் காண தவறுவது நமக்கு குறித்த காலத்தை, நமக்கு குறித்த காரியத்தை. அதுதான் எதையாவது செஞ்சால் எவ்வளோ செலவுனா ஏதாவது செலவானா எவ்வளோ செலவானாலும் அதை கற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏதாவது முயற்சினா இன்னது தான் முயற்சி அப்படின்னு அந்த முயற்சி தான் செய்து கற்றுக்கிட்டு ஆகணும். இப்படி இருந்தால் தான் அது நடக்கும்னா அப்படி இருந்தால் தான் அப்படி இருக்கும்படியாக பயிற்றுவித்து கொள்ள வேண்டும். அவ்வளோதான் வாழ்க்கை. ஆனத்தை பொத்துக்கிட்டு புதுசாக ஆண்டவர் வெளிப்பாடு கொடுக்க போகிறதா நம்ம யோசிக்க வேண்டாம். Heavenly visitations by angels are not going to change the scriptures. கர்த்தர் எழுதிய இந்த வார்த்தையை தேவதூதர்களை சந்திப்பு மாற்றாது. இயேசுவே பார்த்த மாதிரி சொல்கிறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. அதனால் ஆண்டவர் வார்த்தையை மாற்றிட்டார்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. ஆண்டவர் பார்த்துட்டதுனால வாழ்க்கை மாறிடுமா? வாழ்க்கை மாற வேண்டிய இன்னும் நிர்பந்தம் தான் நம்ம மேலே இருக்குது. என்னை பார்த்துட்டும் கூட நீ உருப்படலையா அப்படின்னு ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்குது. அந்த கேள்விக்கு அந்த யார் பார்த்தாங்களோ அவங்க பதில் சொல்லித்தான் ஆகணும். ஸோ இந்த மெய்மைக்கு நாம் திரும்ப அதில் நிலைவரப்பட காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கும் அந்த அனுகூலம், அந்த தயவு, அந்த ஃபேவர் நமக்கு ரொம்ப தேவை. சமீப காலமாக அப்பப்போ நான் உங்களுக்கு சொல்வேன், இது இந்த கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் நம்ம கேள்விப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட், சுருக்கமான ஜபத்துக்கு பெருக்கமான ஆசீர்வாதம். அதுதான் சாமி சொல்லும்போது ரெடீம் த டைம்ங்கிறாரு. நேரம் முழுகி போகுது, நேரம் அமிஞ்சு போகிற மாதிரி இருக்குது, நேரம் முடிகிற மாதிரி இருக்குது, அதை போய் மீட்டுக்கோ, சேவ் யுவர் டைம் அப்படிங்கிறாரு. டோன்ட் டேக் மோர் டைம். அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கல, அதுக்கெலாம் ஆண்டர் வெயிட் பண்ணல. நம்முடைய வாழ்க்கை இன்னும் ஏன் கூர்மையாகலை, ஏன் இன்னும் பிரகாசமாகலை? போதிக்கிற எனக்கும் உங்களுக்கும் போதிக்கிறது எங்கள் வேலை மாதிரி இருக்குது, கேட்குறது உங்கள் வேலை மாதிரி இருக்குது. இப்படி நம்ம அப்படி தான் பொழுதை போக்கிட்டு இருக்கோம். இப்படி தான் கடவுளை தேடணுங்கிற மாதிரி நமக்கே ஒரு மைண்ட் செட்டை வச்சுட்டு இதில் முன்னே பின்னையும் திருப்தி அடைகிறோம். திருப்தி இல்லை, ட்ரைங் டு மேக் அவர் செல்ஸ் ஹாப்பி. அப்புறம் அதில் சலிச்சு போயிடுறோம். சலிப்பு ஏன் தட்டுது? அதை எப்படி தட்டலாம்? அந்த லாஜிக்கே நமக்கு இல்லை. தேவனிடத்தில் சலிப்பு தட்டலாமா? அவரை பற்றி நமக்கு சரியாக புரிஞ்சால் அவரோடே தான் இருக்கணும்னு ஆசையாக இருக்கும். ஆசை மாத்திரம் இல்லை, அந்த முடிவை தான் எப்படி அடைந்து அந்த போய் இருந்துருவோம். சபையை பற்றிய தரிசனம் தெரியல, புரியல, அடையலை, விளங்கிக்கலைன்னா தலையை அடகு வச்சாது புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சாலும் சரி, நிறைய புரிஞ்சாலும் சரி, சௌகரியமான அளவுக்கு, அவசியமான அளவுக்கு, அத்தியாவசியமான அளவுக்கு சபையை பற்றிய உண்மையை புரிஞ்சுட்டு தான் ஆகணும். அப்போ தான் சபையை மதிப்போம். சபைங்கிறது கட்டணம் கிடையாது. அது கிறிஸ்துவின் சரீரமான கிறிஸ்துவின் சரீரம், பல அங்கங்களான கிறிஸ்துவின் சரீரம். அதை தெரியாமல் போகிறதுனால நமக்கு ஏற்படுகிற நட்டங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சும் கண்ணுக்கு தெரியாமல் நடந்துக்கிட்டே இருக்குது. சபை கூடி வருதல் அப்படின்னா நம்முடைய சரீரம் முழுசுமே. இப்போ எல்லோரும் உட்காந்துருக்கேன், எந்திரிங்க அப்படின்னா சில பேர் எந்திரிக்கிறதுக்குள்ள ஒரு நிமிஷம் ஆகிரும். I don't know why. Probably muscle cramp, so on and so forth, right? Body நல்ல ஒரு ஷேப்பில் இருக்காது. You may not have good health. அதெல்லாம் ஒரு சப்ப காரணம். நமக்குள்ளே சுறுசுறுப்பு இல்லை, நமக்குள்ளே விறுவிறுப்பு இல்லை, நமக்குள்ளே ஒரு ஆனந்தம் இல்லை. அப்படியே சப்பானி கூட
பேரிடர்னு ஆச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்? ஐ டோன்ட் நோ, தேய்ச்சிக்கிட்டாரு ஓடிடுவான். He wants to be away from the split of the earth. அப்படியே பூமி பழக்குதுன்னா அவன் என்ன பண்ணுவான்? சரி சரி நான் விழுந்து சாவுறேன், அதான் என் தலையில் இருப்பானா? He will try every means to get away from the place. சபையை பற்றிய தரிசனம் நமக்கு இல்லை. தரிசனங்கிறது காட்சி நான் சொல்லலை, சரியான தெளிவு, புரிதல். அப்போ நமக்குள்ள அந்த ஒருங்கிணைப்பு இல்லை. சபை என்பது நாம் எல்லாரும் சேர்ந்த ஒற்றை கட்டை, ஒத்த கட்டை. அது இட் மே ஹேவ் மெனி ஸ்ட்ராண்ட்ஸ். அது பெரிய ஒரு இந்த மாதிரி இந்த கார்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே பல கம்பிகள் ஓடுது. மல்டி ஸ்ட்ராண்டட் சிங்கிள் கோர் ஆர் மல்டி கோர் எலக்ட்ரிக்கல் கார்டு. அப்போ தான் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. வாழ்வு உண்டு, அப்படியே ரிவர்ஸாக யோசித்து பார்த்தாலும் வாழ்வு உண்டு ஒன்றுபட்டால். இஃப் we will stay together, gather together, live together, walk together, we have life. முடிவில்லா வாழ்வு என்பது என்ன? அது வாழ்வு தான், அது சாவு இல்லை. இங்கே முடிகிற ஒரு இடத்துல முடிகிற வாழ்வு இன்னொரு இடத்துல கண்டினியூ ஆகுது, அதான் மேட்டர். முடிவுலாம் வாழ்வை பற்றி பெரிய ஆவிக்குரிய வாழ்வு, பூமிக்குரிய வாழ்வுன்னு சொல்லி ஏதோ ஒரு மாதிரிலாம் யோசிக்காமல் சிம்பிளாக யோசிச்சுட்டா, பூமியில் இருக்கிற காலம்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு இடத்துல அந்த வாழ்க்கையை தொடரணும். பூமியில் சந்தித்த தோல்விகளெல்லாம் இனி அந்த அடுத்த இடத்துல தொடராது அப்படின்னு அந்த வாழ்வை தொடர வைத்தவர் சொல்லுகிறார். இதெல்லாம் நம்ம யோசித்தாதான், யோசித்து புரிஞ்சு நடைமுறைப்படுத்தினாதான் நம்முடைய விசுவாசம் உறுதியாக இருக்கும். நம்முடைய பற்று, விசுவாசத்தை புரிஞ்சிக்க முடியலன்னா பற்று, பிடிமானம். பற்றுங்கிறது புரியலைன்னா பிடிமானம். நம்ம வாழ்க்கையில் ஒரு பிடிமானம் தேவனுடைய வார்த்தையின் மேலே, தேவனுடைய நம்பிக்கை தரும் அந்த விஷயங்கள் மேல், தேவன் நமக்கு தந்த வாக்குறுதிகள் மேல் நமக்கு ஒரு பிடிமானம், நமக்கு ஒரு மரியாதை, நமக்கு ஒரு ஆவல், நமக்கு ஒரு ஆசை, நமக்கு ஒரு தீர்மானம். விசுவாசத்தின் உச்சம் தீர்மானம்தான். The height of pure faith is full of absolute decisions. நம்ம தீர்மானிக்க யோசிக்க மதில் மேல் இருக்கிற பூனையை போல் இருப்போம். ரொம்ப பிரமாதமான விஷயத்தை நம்பினா கூட தீர்மானிக்கலைன்னா we are stuck. அப்படியே திக்குமுக்காடே அதே இடத்துல தசை தெரியாமல் அங்கேயே நின்று இருப்போம். முன்னே நகர முடியாமல், பின்னே நகர முடியாமல், இப்படி அப்படி போக முடியாமல் இருப்போம். சபை கர்த்தருடைய ராஜ்யம், கர்த்தருடைய குடும்பம், கர்த்தருடைய சரீரம், கர்த்தருடைய ஜனம், தேவன் ஸ்தாபித்த ஒரு முடிவில்லா காலத்துக்குரிய ஒரு ஸ்தாபனம். சபை ஒருத்திக்கு ஆண்டவர் ஒப்பிட்டிருக்கிறார், மணவாட்டி. ஒருவனுக்கு நியமிக்கப்பட்ட கற்புள்ள கன்னிகை. அதை அவர் தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். நாம அதெல்லாம் குக்கப் பண்ணிக்கல. எப்பெல்லாம் நமக்குள்ள அந்த பிரிவினையான கருத்து இருக்கோ அப்போ நாம் கூடி வாழ முடியாது. We cannot get along with Christ even as a single person. நேற்று தினத்தில் பார்த்தோம், எல்லா பாவரிக்கையும் பண்ணாலும், எல்லா விதமான விஷயத்தையும் சொல்லி ஆண்டவரே மன்னியும்லாம் சொன்னாலும், மாற்றுப்பாதை. இன்றைக்கி நான் இதை சொல்லி தான் ஆரம்பிச்சிருக்கணும், அப்படி தான் தீர்மானமாக வந்தேன். சில நேரத்தில் அப்படி செய்ய முடியறதில்ல. அதுக்கும் இன்னுமே ஒழுங்கு தேவை தான். மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி தான்
தன்னுடைய ராஜ்யத்துக்குரிய பிரஜைகளை, தன்னுடைய ராஜ்யத்துக்குரிய மக்களை, தன்னுடைய ராஜ்யத்துக்குரிய பங்குதாரர்களை ஆண்டவர் அழைக்கிறார். தன்னுடைய ராஜ்யத்துக்கு உட்பட வேண்டியவர்கள் ராஜ்யத்துக்கு உட்பட்டு விடும்படியான ஒரு சலுகையை ஆண்டவர் பிரகடனப்படுத்துகிறார். He proclaims that privilege to the people of the world as well as his own chosen people, Israel. காணாமல் போன இஸ்ரேல் வீட்டாருக்கு அதை சொல்கிறாரு, புறஜாதிகளுக்கு அதை சொல்கிறாரு. பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஸோ அவர் இம்மை மறுமை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, நிலையானவைகள், அழியாதவைகள், நிரந்தரமானவைகள், மேன்மையானவைகள், வெளிச்சமானவைகள், அதெல்லாம் ஆண்டவர் சொல்ல யோசிக்கும்போது இந்த உலகம் நிரந்தரமற்றது, இந்த உலகம் சாஸ்வதம் அல்ல என்பதை சொல்ல வாயை திறந்த ஆரம்பத்திலேயே ஆண்டவர் அந்த வித்தை போடுறார். அந்த ஒரு தெளிந்த புத்தி, அந்த ஒரு தெளிந்த ஆமோதனை, அங்கீகாரம் நம்முடைய இதயத்தில் அவருடைய ராஜ்யத்துக்குரிய உண்மைக்கு நாம் அருளாவிட்டால் அவருடைய அருள் நம்மை இந்த உலகத்திலேயே நிலைத்திருக்க பண்ணாது. God's favor will not cause us to continue in this world. இது இப்படி கேட்டிருக்கவே மாட்டீங்க. கடவுள் எவ்வளோதான் அருள் கொடுத்தாலும் பூமியிலேயே நீ வாழ்ந்துருப்பா அப்படின்னு இல்லைப்பா. மெத்துசலாம் ஒருத்தன் தான், நீ அவனை பீட் பண்ணியிருப்பா, கின்னஸ் ரெக்கார்ட் மாதிரி இப்படி தானே உலகத்தில் பார்க்குறோம். இந்த போட்டியில் அவனை விட நான் ஒரு படி, அவளை விட நான் ஒரு படி, இதில் விட இது இவன் சாதனையை முறிக்க அப்படிலாம் இங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையில், பரலோக வாழ்க்கையில் ஒருத்தன் சாதனை முறிக்கணும், இன்னொருத்தன் சாதனையை ஜெயிக்கணும் அப்படிலாம் அவனுக்கு கிடையாது. அவனுக்கு கடவுள் கொடுத்த சாதனையாக நிற்கிறதுக்கும் சாதனை படைக்கிறதுக்குமான சாத்திய கூரை இன்னும் நமக்கு தெரியவே இல்லை. அதை முழுமையை யாரும் பெறலை. ஆதாமிலிருந்து, ஆதாமுடைய காரியமே கொஞ்சம் ரொம்ப வித்தியாசம்தான். இருந்தாலும் ஆதாமிலிருந்து அப்புறம் ஆபிரகாமிலிருந்து ஏறக்குறைய எங்கே ஒரு 95% அது மாதிரி டிஸ்டிங்ஷன், ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற அந்த ரகத்தில் ஏனோக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. ஆல்மோஸ்ட் எஸ் ரீச் தட் சமிட் ஹைட். அதுக்கப்புறத்துலேருந்து ஆண்டவர் கிருபை காமிக்காமையோ கொடுக்காமையோ இல்லை. எல்லாரும் நொக்கு விழுந்துகிட்டே இருக்குது. ஏனோக்கை பற்றி நொக்கு எங்கேயுமே இருக்காது. quite a rare character, too rare a character. யோபு கூட ரொம்ப பிரமாதமான கேரக்டர் தான். ஆனால் டவுன் த லைன் he was upset, depressed, doubtful, fearful. அப்போது நம்ம நிழல் கூட வரப்போகுது. பூமியில் இருக்கிற காலமெல்லாம் மாயானது, புகையை போன்றது, நிரந்தரமானதல்ல. அப்போ இந்த நிரந்தரமானவைகளுக்காக, நிச்சயமானவைகளுக்காக நாம் ஓட கற்றுக்கணும், நம்ம ஓட்டத்தை பயிற்றுவித்துக்கணும். அதுக்கு இது வரைக்கும் எவ்வளோதான் வாழ்க்கையெல்லாம் கோட்டை விட்டாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் 2024 இல்லை இந்த 23, இன்றைக்கி 29, டிசம்பர் 29 இருந்து கிடைக்கிற நேரமெல்லாம் ரோமருக்கு எழுந்த நிருபத்திலேருந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வாசிங்க, சந்தோஷம்தான். ஆனால் ஓகே, அது ஒரு காம்பைலேஷன் தான். ஆனால் தொடர்ந்து அந்த வாழ்வு தொடரும்படியான அந்த தொடர்கதை எபிசோட்ஸ்னு சொல்கிறோம்ல, அந்த டிவியில் பார்க்குற மாதிரி, அது போல் ரோமருக்கு எழுந்த நிருபத்திலிருந்து யூதா நிருபம் வரைக்கும் நீங்கள் வாசிங்க. 12 அதிகாரம் வருதுன்னா 12 நாள் வாசிங்க, ஒன்றும் குடிமொழி போகாது. அதுக்குள்ளெல்லாம் அப்படிலாம் நீங்கள் நல்லா தீர்மானம் பண்ணிங்கன்னா புசுக்கெல்லாம் ஆண்டவர் உசரெல்லாம் எடுத்துட மாட்டார். இருக்கிறதுலே லாங்கஸ்ட் சாப்டர் ஐ திங்க் 1 Corinthians தான். 16 சாப்டர்ஸ் இருக்குது. 16 days எடுத்துக்கோங்க. அது மாதிரி ரோமன்ஸில் வந்து கிட்டத்தட்ட அதுலேயுமே 16 சாப்டர்ஸ் இருக்குது. அப்படியே நீங்கள் படித்து முடிச்சிடலாம். திரும்பியும் படிக்கணும்.
அந்த நிருபங்களில் தான் பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்கிறது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்குதுங்கிறத அப்படியே நம்ம புரிஞ்சிக்க முடியும். எப்படி நம்ம வாழ்க்கை இப்போ இருக்குன்னா, எவ்வளோ தான் கேட்டாலும் கை கிட்டினது வாய் கட்டாமல் தூரத்தில் இருக்குது. எல்லாம் வாய்ஜாலமாக தான் இருக்கும். அதில் ஒரு திருப்தி. கொஞ்சம் கூச்சலாக சொல்லிட்டா, ஏத்தமாக சொல்லிட்டா, கொஞ்சம் அப்படியே டெசிபிளெல்லாம் ஏற்றிட்டா, ஐ திங்க் நம்ம என்னமோ சாதிச்சிட்டோன்னு நினைக்கிறோம். அமெரிக்கை நம்பிக்கையுமே நம்முடைய பலன். இந்த நாட்களுக்குரிய பலன் என்ன தெரியுமா? அமெரிக்கையும் நம்பிக்கையும். ஒன்று அமெரிக்கா இருந்தால் நம்பிக்கை இல்லை, நம்பிக்கையாக இருந்தால் அமெரிக்கா இல்லை. எப்பயுமே காலில் சுடுதண்ணி கொட்டிக்கிட்ட மாதிரி, கஞ்சி கொட்டிக்கிட்ட மாதிரி பதறிக்கிட்டே இருக்கோம். we are so disturbed, we are so disenchanted. அப்படி ஃபசாட்னு ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் இருக்கு. அது ஒரு வேஷம், வெளி தோற்றம், மாய தோற்றம், மாய பிம்பம், நெஞ்சா படைச்சிட்டு இருக்கிறது, எல்லாம் அப்படி வீராப்பாக இருக்கிறது, வீம்பாக இருக்கிறது, எனக்குலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறது. அங்கே தனிமையில் போனோடனே அப்படியே மணல், ஆற்று மணலையோ கடல் மணலையோ நல்லா கட்டி எல்லாம் சரிஞ்சு விழுந்தது போல் அங்கே போய் துக்கப்பட்டு அப்படியே சோர்ந்து இருக்கிறது. திடீர்னு கை காலை விழுந்துட்டேவா இருக்குது. ஒரு தடவை கை கால் விழுந்து போச்சுன்னா விழுந்து போச்சு தான், கடவுளாக பார்த்து சுகப்படுத்தினா தான். ஏன்னா 1 ஹவருக்குள்ளே கொண்டு போனால் இட் கேன் பி ரெஸ்டோர்ட் அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் தட்ஸ் அ ப்ராசஸ், தேர் இஸ் நோ கேரண்டி. பெராலிசிஸ் வந்துருச்சுன்னா தட்ஸ் அ பிக் டைம் ட்ரபிள். வி ஆர் நாட் ஏபிள் டு பி ஆக்டிவ். என்ன தான் மைண்டு பிரமாதமாக இருந்தாலும் அது ஒரு மலையேற அனுபவம் தான். லாட்ஸ் ஆஃப் ஃபிசியோதெரப்பி, அதர் கைண்ட் ஆஃப் தெரப்பி. வழக்கமாக யோசிக்காமே எல்லாம் சாதாரணமாக நடக்கும்போது இப்போ எல்லாம் யோசித்து கண்டிப்பாக கையை தூக்கு, நீ நான் தூக்குன்னு சொல்லும்போது நீ கையை நீ ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு சொல்லணும், கமாண்டு கொடுத்துட்டே இருக்கணும், முயற்சித்துட்டே இருக்கணும், சோர்ந்து போகாமல். வலிச்சுதான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு விட்டுட்டு திருப்பி வலிக்குதுன்னு செய்யாமல் இருந்தோன்னா மங்களம்தான். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஏன் பரலோக ராஜ்யத்தை பிரத்யட்சமாக அனுபவிக்க வேண்டிய ஒரு இடத்துல, ஜப ஆலயத்தில் கூடி வர இடத்துல நம்மளால் பரவசமாக இருக்க முடியல. நாட் ஃபார் ஈவன் ஃபியூ மினிட்ஸ். எவ்வளோ நேரம் டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம். ஒரு இடத்துல உட்கார முடியல, கேட்க முடியல, போக முடியல. சினிமா தியேட்டரில் உட்காந்துருக்கோமே, எல்லா புழுக்கத்தோட எல்லா கதையும் அடைச்சிருவான். இப்போ தான் ஏசி தேட்டர்லாம், அந்த காலத்தில் என்ன ஏசி தேட்டர் அதெல்லாம் இருக்க முடியாதுன்னா நிறைய பேர் நைட் ஷோ போவாங்க. நைட் ஷோ டிக்கெட்டே கிடைக்காது. நமக்கு ஆண்டவர் ஷோவாக காமிக்கிறாரு. கவனிங்க 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 கவனிங்க. எப்படி வாழ்க்கையை எளிதாக்கிக்கலாம்? ஏன் கஷ்டப்படுத்திக்கிறோம்? அவர் எதையும் கஷ்டப்படுத்தி கொடுக்கவில்லையே. கஷ்டமானவைகளெல்லாம் தன்மேலே ஏற்றுக்கொண்டு எல்லாத்தையும் நிறைவேற்றி எளிமையான விஷயங்களை தந்தார். நாம் விட்டு கொடுக்கறதுனால தான், விட்டு கொடுக்க முடியாதது தான் நம்முடைய பெரிய கடினம். அதனால எல்லாமே நமக்கு கஷ்டமாக தெரியுது, முடியாதது போல தெரியுது, முடமானது போல தெரியுது, முடக்கப்பட்டு விட்டது போல தெரியுது. இயேசு கிறிஸ்து விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்றாரு. நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் ஆகுங்கிறதே இயேசு சொல்றாரு. உங்களால் ஏதாவது உதவி செய்ய முடிஞ்சால் செய்யுங்கன்னு அந்த தன் மகனுடைய வலிப்பு நோய் நீங்குவதற்கு இயேசுட்ட கேட்கும்போது, நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. நான் விசுவாசிக்கிறேன், என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும். ஏதோ இது நான் கூட இதெல்லாம் யோசித்து தான் சொல்கிறேன். என்னை விட நீங்கள் அறிவு ஜீவிகள் தான். அதெல்லாம் சும்மா உங்களை மட்டம் தட்ட சொல்லலை. யூ ஆர் ரியலி ஷார்ப், பட் யூ ஆர் நாட் ஏபிள் டு ரைஸ் அப். நீங்கள் அழிஞ்சு போகிற விஷயத்துக்காக செலவழிக்கிற மூளையை கூட முடிவுலாம் வாழ்வுக்குரிய விஷயத்துக்காக நீங்கள் ஒரு 10 to 15%, 10% கூட போதும், டைத் மாதிரி நீங்கள் செலவு பண்ணிங்கனாலே
எவ்வளோ வாழ்க்கையில் பிரகாசம் இருக்கும், எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். ஏன் ஆண்டவர் மனம் திரும்புங்கள் சொல்ல வேண்டிய ஆயிடுச்சு? தனாக்குங்கிற அந்த நமக்கு 39 புஸ்தகம், அவங்களுக்கு 36 புஸ்தகம் தான், 34 36 புஸ்தகம் தான். நம்ம 1 நாளாம் 2 நாளாம் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 1 சாமுவேல் 2 சாமுவேல் இப்படிலாம் சொல்கிறோம். அவங்களுக்கு அப்படி கிடையாது, எல்லாம் ஒரே புக்கு தான். ஸோ வாட் எவர் இட் இஸ், அதில் எல்லாத்தையும் சாமி சொல்லி வச்சுருந்தோம். அவங்க வாழ்க்கையெல்லாம் முன்மாதிரி ஆண்டவர் அவங்களுக்கு எழுதி வச்சுருந்தோம். அவருடைய நினைவு, அவருடைய அவர் வருகைன்ற எதிர்பார்ப்பை இஸ்ரேலுக்குள்ளே ஆண்டவர் விதைத்து விட்டார். மேசியா வர வரைக்கும் காத்திருக்கோம்னு இருந்தாங்க. மேசியா வந்தவுடனே ஐயா இவரெல்லாம் போய் மேசியான்னு சொன்னால் கதைக்காவாது. அதனால தான் அவங்க உள்ள எல்லாம் வேறு பக்கம் போயிடுச்சு. திசை எங்கேயோ, நம்ம மனசு எங்கேயோ இருக்குது, ஆனால் உடல் தான் இங்கே இருக்குது. இது இந்த ஆண்டில் மாறினா நல்லாயிருக்கும். இந்த இடத்துல மாத்திரம் மாறுறதுல பெரிய வெற்றி கிடையாது. இந்த இடத்துல மாறுறது, இந்த நேரத்தில் இருக்கிறதுக்கு ஏதாவது கொஞ்சம் நெஞ்சம் பெனிஃபிட் இருக்கும். ஆனால் ஆஃப்டர் திஸ் சர்வீஸ் யூஆர் கோயிங் டு கோ பேக் ஹோம். வீட்டுக்கு தான் போக போகிறீங்க ப்ராப்ளி. இப்போ இன்றைக்கி லீவ் போட்டு வந்திருப்பீங்க, வேலைக்கு போவீங்க, அங்கே போவீங்க. அங்கே தான் உங்கள் மனம் ஆண்டவரோடு லயித்திருக்கணும். காலை மாலை மதியம் எவ்வேளையும் உங்கள் மனம் தேவனோடு லயித்திருக்கணும். அது நம்முடைய முயற்சி தான், அது நம்முடைய தீர்மானம் தான். அதனால தான் நம்முடைய சந்தோஷம் நிலச்சிருக்க முடியாமையோ நமக்குள்ளே போராட்டம் ஏற்படுகிறத பார்க்குறோம். மனம் திரும்புங்கள். வீட்டை வெள்ளை அடிக்கிறதுல, வீட்டை ரெனோவேட் பண்ணுறதுலலாம் நமக்கு எந்த சந்தோஷம் கிடைக்காது. நம்முடைய மனம்தான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இருளர் மக்கள் மத்தியில் இருக்க அந்த குடிசையில் அதுங்களுக்கு ஒடுக்கமும் இறுக்கமும் எல்லாம் இருந்தால் கூட அவங்களுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. அதெல்லாம் எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. அந்த அவர்களை சுற்றி இருக்கிற அரசியல், அவர்களை சுற்றி இருக்கிற ஆன்மீகம், அவர்களை சுற்றி இருக்கிற இந்த ஏற்ற தாழ்வுகள், பொருளாதார நெருக்கம், அதெல்லாம் அந்த பர்டிகுலர் டைம், மேபி ஹவர்ஸ், மேபி மினிட்ஸ், ப்ராப்ளி ஹாஃப் அ டே, ஜாம் நல்லா சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் அவங்க சந்தோஷம் நிலச்சிருக்கிறது இல்லை, ஃபார் ஸோ மெனி அதர் ரீசன்ஸ் ஆல்சோ. நாம் இனப்பிரகாரமாக இருளர் அல்ல, நாம் இருளில் இருந்தோம், நம்ம ஒளிக்குள்ளே வரவழைக்கப்பட்டிருக்கிறோங்கிற பெரிய நம்பிக்கையும் பெரிய ஒரு அந்தஸ்தையும் பெற்ற மக்கள் இருளர் கம்யூனிட்டியில் இல்லாமல் வெளிச்சம் போட்ட இடத்துல இருளாகிய வந்துட்டு போகிறது நல்லா இருக்காது. தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். உங்கள் வீடு சுற்றியும், உங்கள் வீட்லேயுமே இந்த ஃபெஸ்டிவ் அந்த கேட்டினால் நீங்கள் என்ன தான் வெளிச்சங்களை போட்டாலும், இஃப் யுவர் ஹார்ட் இஸ் டார்க், இஃப் யுவர் மைண்ட் இஸ் டார்க், யூ ஆர் மோர் பெத்தட்டிக் தேன் தி நேச்சுரல் இருளர்ஸ். இருளருங்கிற அந்த ஜனத்தை விட பிரகாசத்தை இழந்து மங்கி போன ஒளியிலே வாழ்கிற நீங்கள் மிகவும் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள், நாம் இன்க்ளூடிங் மீ. அதனால் என்ன ஒரு மகா விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷத்தை அவங்க கையில் கொடுத்தாலும் அதை கொண்டு, அதான் ஆண்டவர் ஒரு உவமை சொல்கிறார் பார்த்தீங்களா, பரலோக ராஜ்யத்தை பற்றி சொல்லும்போது தாளந்துகள் உவமையை பற்றி சொல்கிறாரு. அது உபயோகிச்சா தான் லாபம், அதை புதைச்சி வச்சா தீர்ப்பு தான், நியாய தீர்ப்பு தான். அதே மாதிரி அது பெரிய விலையேற பெற்ற பொக்கிஷமாக்கும், ஒரு முத்தாக்கும். அதுக்கு எல்லாத்தையும் விற்று அதை வாங்கினா கூட லாபம்தான் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறத பார்க்குறோம். ஸோ மனம் திரும்பலை பற்றி ரொம்ப யோசிங்க. வேறு எல்லா டீட்டெயிலையும் விழாவாரி அக்கு வேறு ஆணி வேறு சொன்னாலும் எல்லாம் சொல்லி காமிக்கிற மாதிரி நமக்கு தெரியும். அந்த மாதிரிலாம் ஆட்டிடியூடை நம்ம வளர்த்துக்கிட்டோம். நல்லா நேராக நிமிர்ந்து உட்காந்து கேளுங்க. 66 புஸ்தகங்களில் எனக்கு எக்ஸாக்டாக இப்போ அந்த நம்பர் ஞாபகம் இல்லை, ஒரு 20,000 வசனங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோம், அதுக்கு மேலே இருக்குது.
66 புத்தகத்தில் 20,000 வசனங்கள் இருக்குது. அது தேவன் மறுபடியும் 2 இடங்களிலே அதை சொல்லி காமிக்கிறதை பார்க்குறோம். திரும்பி ரிப்பீட் பண்ணுற, திருப்பி சொல்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் போய் ஆண்டவர்கிட்ட நீ என்ன திருப்பி சொல்லி காமிக்கிறீங்க அப்படின்னு கேட்க முடியாது. அதனால் அவர் ஒன்றும் மிரள போகிறதில்ல, உடனே அவர் அஃபெண்ட் ஆக போகிறதில்ல. அதனால் அவர் சொல்கிறத நிறுத்த போகிறதில்ல. அதை தான் சொல்கிறாரு. ஆமாம், முதல் தடவை சொன்னேன் கேட்கல, 2வது தடவை சொன்னேன் கேட்கல, ஜோடாக இருக்குன்னே அது உனக்கு ஏறலை மண்டையில். அதனால் என்னோட இடத்துல சொல்கிறேன், ஒரு ஜனத்தையே உனக்கு முன்மாதிரியாக வைக்கிறேன், ஒரு சம்பவத்தையே நான் உனக்கு முன்மாதிரியாக வைக்கிறேன், உன் ஞாபகத்தை கிளறதுக்கு. அப்படிங்கிறது தான் தேவன் இந்த 66 புத்தகத்தில் செஞ்சிட்டார். அதெல்லாம் சீல் பண்ணிட்டார். திரும்பி அதை தான் அவர் ரிலே பண்ணிகிட்டே இருக்கார். ஒவ்வொரு ஷோலையும் சினிமா தேட்டரில் ஒவ்வொரு காட்சியாக போடுறான். 3 hour 2 hour ஃபிலிமில் 1.5 hours அந்த மூவியில் எத்தனை காட்சி? 11 காட்சி அந்த ஷோவில் போட்டுடுறான். அடுத்த ஷோ வரும்போது திரும்பி அதை தான் போடுறான். எத்தனை தடவை போனாலும் அதை தான் போடுறான். அதை நம்ம பார்க்குறதுக்கு நமக்கு சலிப்பு தட்டலை. கர்த்தருடைய வார்த்தையை திரும்பி அவர் சொல்லும்போது பல்ல கடிச்சு துப்பிக்கிட்டு மூஞ்சியை சுழிச்சிக்கிட்டு முதுக காமிச்சிட்டு இருக்கோம். மூலியாக போயிட்டே இருக்கோம். வாழ்க்கையில் மூலியாக போயிட்டே இருக்கோம். we are losing our edge. கூர்மையற்றவளாக போய் கொண்டே இருக்கிறோம். வாஸ்தவத்துக்கு நம்மளை எப்படி செய்கிறேங்கிறாரு? கூர்மையுள்ள பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன் அப்படின்னு தான் சொல்கிறார். தேவன் மறுபடியும் நேற்று கூட சொல்லும்போது ரொம்ப திரும்பி நான் ஒவ்வொரு முறையும் நான் போய் பார்ப்பேன். எனக்கு துக்கமாக இருந்துச்சு. அது ஓயாமல் அடிக்கடி இருக்குது. எனக்கு இந்த ஊழியமே வேணான்னு நான் இப்போ சமயத்தில் கூட குறைஞ்சபட்சம் ஒரு 5 தடவையாவது நான் சொல்லியிருப்பேன். பயம் வந்துடுச்சு. அதெல்லாம் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடையாது. பயந்துட்ட மாதிரிலாம் ஆக்ட் பண்ணுறதுலாம், கடவுளாக இருக்கனால மரியாதை நடந்துக்கிறாரு. இல்லைன்னா போடா நீயாச்சும் சீட்டை கிழிச்சு வெளியே அனுப்பிடுவார். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம மதிக்க கற்றுக்கணும். கர்த்தருடைய உண்மையை மதிக்க கற்றுக்கணும். சலிச்சிக்கக்கூடாது. இதுதான். ஏன்னா நான் ரொம்ப வருஷமாக சொல்லியிருக்கேன், நிறைய கேப் விட்டு அது என்னுடைய ஒப்பீனியன் தான். அப்படி எங்கேயாவது பைபிள் இருக்கான்னு என்கிட்ட வசனம் கொடுக்க முடியாது. இது ஒரு நித்திய வேதம். பரலோகத்தில் போனால் என்ன நீங்கள் பார்க்க போகிறீங்க? வேற ஒரு பைபிள் தரப்போகிறான்னு நினைக்கிறீங்களா? வேற ஒரு காரியம் எழுதியிருக்க போகிறான்னு நினைக்கிறீங்களா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. இந்த வேதத்தில் நம்ம பார்க்காத எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த வேதத்தில் நம்ம புரிஞ்சிக்காத எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. மறைவானவைகள் கர்த்தருக்குரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ நமக்குரியவைகள்னு சொல்லி உபாகமம் 29:29 வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 2:9-10 வாசிக்கும்போது அன்றியும் சரியாக வாசிக்கிறேன். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். இந்த பூமியில் குறிக்கப்பட்ட அந்த 70 years 80 years அது ஃப்ரேம் ஒர்க்கு. அவர் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம். அப்படிலாம் பண்ணுவேன்னு யாருக்கு வாக்கு கொடுக்கல. ஒருத்தருக்கு செஞ்சாருங்கனால எல்லாருக்கும் செய்வேன்னு ஆண்டவர் சொல்லலை. அவனுக்கு செய்தேன், நான் அவனுக்கு செய்வேன் அப்படின்னு எங்கேயுமே நீங்கள் ஒரு வசனத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. நாம் அப்படி என்னமோ ரொம்ப புத்திசாலிகளை போல் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லி காமிச்சு இது எனக்கு செய்யுங்கன்னு கேட்குறோம். அதனால தேவன் நமக்கு செஞ்சிடல. நம்ம இறைஞ்சி கேட்குறோம் பார்த்தீங்களா?
அதுவுமே அவருடைய அந்த சலுகைக்குள்ளே இருக்குது, அவருடைய அந்த வரையறைக்குள்ளே. நமக்கு வரையறைங்க, நம்ம வாழ்க்கை வரையறைக்கு உட்பட்டது. எல்லை இல்லாதது அல்ல. இந்த பூமியிலே வாழ்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை எல்லை இல்லாதது அல்ல. நம்ம பார்க்காத எல்லை இருக்கும், நம்ம பார்க்காத தூரம் இருக்கும், நம்ம கடந்து போகாத எல்லை இருக்கும். ஸோ we live a comprehensive provisional life. அதனால தேவன் நமக்கு உதவி செய்கிறார். கர்த்தருடைய வழி நமக்கு புரியாததுனால ஏராளமான மனத்தாங்கள், குழப்பங்கள், மாய கனவுகள். அவர் என் கனவெல்லாம் நினைவாக்குவார். அந்த ஒரு பாட்டில் நான் ஃபாதர் பாடும்போது எனக்கு பகீர்னு இருக்கும். அதனுடைய சுகம், ஹெல்த்தினஸ், அதை பற்றி எனக்கு தெரியல. என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டால் அதை நான் செய்வேன்னு வேதத்தில் சொல்லியிருக்காது. பொய்யல்ல. அதை நான் போய் பொய்ன்னு சொல்கிறதுக்கு எனக்கு யோகியதையும் இல்லை, தகுதியும் இல்லை, எனக்கு அனுபவம் கிடையாது. ஆனால் எதை கேட்டால் அதை நான் செய்வேன்னு சொன்னால் அப்படி ஆண்டவர் செஞ்சிருக்கலாம், செய்யாமல் இருக்கலாம். செய்வாரா? கேள்விதான். எதை கேட்டாலும் அப்படி நம்ம செஞ்சிட்டார்னா நாம் எப்படி இருப்போங்கிறத பற்றி நம்ம யோசிக்கணும். அவர் செஞ்சிடுறது அவர் பிரச்சனையே இல்லை. அவரால் செய்ய முடியாமல் இருக்கிறனால செய்யாமல் இல்லை, அவரால் எல்லாம் செய்ய முடியும், ஆனாலும் செய்யாமல் இருக்கிறார்னா அதுக்கு ஒரு காரியம் இருக்கும். இந்த மாதிரி முன்னுக்கு பின் முரணாக வாழ்கிற இந்த வாழ்க்கை இன்னைய நாளோடு முடிஞ்சால் கொஞ்சம் ரொம்பவே நல்லது. நல்ல காலம் உண்மையாக அப்போ தான் பிறக்கும். எவ்வளோதான் இங்கே நெடிதாங்க முட்டி இங்கெல்லாம் அப்படியே புடச்சிக்கிடுச்சு, நெத்திலாம் ரத்தமே வருது, அப்படிலாம் இங்கே அந்த சீன்லாம் வேஸ்ட்டு. கீறிக்கிட்டாங்க, இந்துக்கள் கீறிக்கிறாங்க. பண்டைய காலத்தில் ரோமன் கத்தோலிக்க சபையில் சாட்டையால் தங்களை அடிச்சுக்கிட்டாங்க, ஃப்ளஜலேஷன்னு. அதெல்லாம் டசன்ட் டேக் அஸ் எனிவேர். மனம் திரும்பினா கிட்டக்க இருக்கார். ஹீ இஸ் மச் நியரர் தேன் அ ஹேண்ட்ஸ் ரீச். ரோமருக்கு எழுதின 10ஆம் 9ஆம் வாசிக்கும்போது 8ஆம் வாசிக்கும்போது அந்த விசுவாசத்தின் வார்த்தை நம்முடைய நாசியில் இருக்க சுவாசத்தை விட ரொம்ப பக்கத்தில் இருக்குது. The breath that we carry is just one with us. நம்முடைய பிராணவாய் நம்மளோட ஒன்றா இருக்கனால தான் நம்மளால் இப்படிலாம் பேசிட்டு மூச்சு விட்டுக்கிட்டே பேசிக்கிட்டே மூச்சு விட்டுக்கிட்டு சாப்பிட்டுட்டே மூச்சு விட்டுக்கிட்டு பேசிக்கிட்டே மூச்சு விட்டுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே இப்படிலாம் இருக்கிறோம். அது மாதிரி அந்த விசுவாசத்தின் வார்த்தை. மனம் திரும்பதை பற்றி தயவுசெய்து யோசிங்க. மனம் திரும்பிட்டோம் அப்படிங்கிற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நிறைய விஷயங்கள் நம்ம மனம் திரும்ப வேண்டியிருக்கு. நம்ம மனதில் இல்லாமையே இருக்குது, அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். நம்ம மனதில் இருக்கிறதெல்லாம் அப்படின்னு நம்ம யோசிப்போம் தெரியுமா ஒரு நேரத்தில். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நம்முடைய மனம் அவ்வளோ ஒன்றும் பெரிய விசாலமானதல்ல. அதனால தான் கண்ணு காணலை, காது கேட்கல, ஒரு மனுஷனுடைய இதயத்திலையும் தோணலைன்னு இருக்கார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இங்கே ரட்சிக்கப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட, கர்த்தருடைய சொந்தமாக வாங்கி கொள்ளப்பட்ட உங்களுக்கு தான் அதை பேசுகிறேன். பன்னிகளோடு பேசலை, நேராக உட்காந்து கேளுங்க. ஊர் சுற்றுறவங்களோடு நான் பேசலை, புத்தியை மேய விடுறவங்களோடு பேசலை, வானமோ பூமியோன்னு மட்டித்தனமாக வாழ்கிறவங்களோடு பேசலை, சந்தர்ப்ப சூழ்நிலையில் கரைச்சல் பண்ணுறவங்களோடு பேசுகிறேன், கலகம் பண்ணுறவங்களோடு பேசுகிறேன், கசப்பில் வாழ்கிறவங்களோடு பேசுகிறேன். பாசாங்கு பண்ணுறவங்களோடு பேசுகிறேன். ஜாக்கிரதை. How you respond to God எல்லாம் கணக்குக்கு வருது. இன்னும் மிரண்டு போக வேண்டாம், அரண்டு போக வேண்டாம். கணக்கு தப்பான முட்டை தான் மார்க்கு, ஃபெயிலியர். நாம் ஃபெயிலியராக இருக்கிறதுக்கு எதுக்கு இயேசு? எப்படியும் மார்க் போட்டு பாஸ் பண்ணிடுவாருன்னு, பாஸ் பண்ண வச்சிருவாருன்னு பைபிள் சொல்லலை. எப்படியும் படித்து எழுதிரு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இயேசு நமக்குள்ளே இருக்கார். அல்லேலூயா. அதான் மனம் திரும்புதல். somehow
burn midnight oil and read, study and attempt exam and secure at least the minimum marks. அவ்வளோதான் மேட்டர். 30 பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? 30 தான் மார்க்கு. 60 மார்க்கு அந்த ஃபஸ்ட் ரேங்க் விஷயங்கள் வருது இல்லை, அந்த ரேஞ்சிலேருந்து 100 டிஸ்டிங்ஷன்லாம் தூக்கி போட்டு ஜெயிக்கிற விஷயம். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். உங்களுக்கே சொல்லுங்கள், உங்களுக்கே சொல்லிக்கோங்க, மனம் திரும்புங்கள். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது சொல்கிறதும். மனம் திரும்பின விஷயங்களை நம்ம தைரியமாக சொல்லலாம், ஆனால் அதை முழுசாக மனம் திரும்பிட்டோமான 4-5 விஷயங்கள்லாம் பார்த்தோன்னா ஓடி ஒழிஞ்சிக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த சரீரம் ஆவி ஆத்மா இந்த சரீரத்துக்குள்ளே இந்த ஆவி ஆத்மா அப்படியே பரலோகத்துக்கு போகிறதில்ல. சாவு அப்படின்னாலே நமக்கு உடனே அதை அபசகுனம்னு நினைக்கிறோம், டோட்டல் நெகட்டிவிட்டின்னு நினைக்கிறோம். அது ஆண்டோடைய அனந்த ஞானத்தில் வரையறைக்குட்பட்ட ஒரு சரீரத்துக்குள்ளே, சரீர கூட்டுக்குள்ளே ஆவி ஆத்மாவை நம்ம வச்சு இந்த பூமியில் வாழ வச்சுட்டாரு. ஆனால் நம்மளை முடிவிலா வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போகும்போது மாம்சம் ரத்தம் அந்த என் ராஜ்யத்துக்குள்ளே வரவே முடியாது, சுதந்திரிப்பதில்லைன்னு சொல்லிட்டாரு. என்ன சொல்கிறீங்க, என்ன பண்ணியிருக்கீங்க? அதுதான் மேட்டரு. அதுக்கு தான் நீ ஒன்றும் பெருசாக ஒன்றும் யோசிக்க வேண்டாம். நான் அந்த அழிவிலா ராஜ்யத்துக்கு கொண்டு போவேன், ஆனால் நீயும் சுயத்துக்கு செத்துடணும், உன் பழைய மனுஷனுக்கு செத்துடணும், உன் மாம்ச சுவாபத்துக்கு செத்துடணும், நீ எனக்குள்ளே பிழைக்கணும், நான் உனக்குள்ளே இருக்கணும். நேருக்கு நான் மூஞ்சிக்கு நேராக தானே சொல்லியிருக்கிறாரு, திரை மறைவாக சொல்லியிருக்காரு. எப்படி ஆகும் அப்படின்னு மரியாள் கேட்டதுக்கு இப்படி தான் ஆகும்னு சொன்னார். தோத்திரம் அப்படி தான். பரிசுத்தாவினுடைய வல்லமை உன்மேல் நிழலிடும், உன்னிடத்திலே உருவாவது தேவனுடைய பரிசுத்தர் என்னப்படுவார். So it's an act of God. அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆகாத மட்டும், அந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்காத மட்டும், அந்த பரிமாற்றம் நடக்காத மட்டும் நம்ம பரிதபிப்பிலே தான் இருப்போம், பரிதாபமாக தான் இருப்போம். இம்மைக்கா மாத்திரம் இயேசுனிடத்தில் நம்பிக்கையாக தான் இருக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதியும் கேட்குறோம். இது என்ன சாவானா பாவமா? கிடையாது. ஆசீர்வதிச்சதுனால இயேசு வெளிப்பட்டாரா? பிரகாசம் வெளிப்பட்டதா? பாவம் மேற்கொள்ளப்பட்டதா? அறியாமை மேற்கொள்ளப்பட்டதா? அவிசுவாசம் மேற்கொள்ளப்பட்டதா? பண்பு வளர்ந்ததா? பண்பற்ற வாழ்க்கை பண்புள்ளதாக மாறினதா? பாசமற்ற வாழ்க்கை பாசமுள்ளதாக மாறினதா? பரிவற்ற வாழ்க்கை பரிவுள்ளதாக மாறினதா? கனி அதுதானே. நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்காது. நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்காது. ரெண்டையும் அதை சொல்லியிருக்கிற ஆண்டவர். கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும், அதையும் சொல்லியிருக்கிறாரு. ஒன்றும் குழப்பிக்கலையே அவர், நம்மளை குழப்பலையே. அதுக்கு தான் இந்த உயிர்த்துணுறுதல். உபவாசம் என்பது வைத்த காய போடுறதுல மாத்திரம் வெற்றி இல்லை. நம்மளை விட கொலை பட்னி இருக்கிறானுங்க அவிசுவாசிகள், கொலை பட்னி இருக்கிறானுங்க. பயமாக இருக்குது. எனக்கு வெளியே சொல்லிக்க ரொம்ப வெக்கம் துக்கமாக இருக்குது. என்னாலலாம் அப்போ அந்த காலத்தில் எப்படி அப்படி இருக்க முடிஞ்சு என்னால் யோசிக்கவே முடியல. இப்போலாம் ஒரு கப்பு காஃபி 2 கப்பு காஃபி குடிக்கலைன்னா எனக்கு கிட்டினஸ் வந்துடுது. ஐ ஃபீல் அன்ஃபிட். அதில் ஒன்றுமே நியாயப்படுத்திக்கிறது ஒன்றுமே இல்லை. அது ஒரு மைண்ட் செட் தான். அதை போராடி தான் மேற்கொள்ளணும். அப்படி செத்து போகிறேன், மயக்கம் விழுந்து பரவாயில்ல, விழுந்து எனக்கு மயக்கம் தெளிகிற வரைக்கும் இருந்து ஒரு 4-5 தடவை ஆனால் தான் என் பாடி டியூன் ஆகும். அந்த டாக்ஸிசிட்டி என் இடத்துலேருந்து வெளியே போகணும். புரிஞ்சுக்கிட்டிங்களா? அந்த விஷத்தன்மை, அந்த பலவீனப்படுத்த அந்த கொடுமையான பலவீனம் என்னை விட்டு வெக்கப்பட்டு வெளியே போகிற வரைக்கும் நான் விழுந்து கிடந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. செத்தெல்லாம் போக முடியாது, வாய்ப்பே இல்லை. ஐயோ என்னமோ ஆயிரும் பரவாயில்ல, கொடுத்துருங்க, என்னால் குடிக்காமல் இருக்க முடியாது, என்னால் அது செய்யாமல் இருக்க முடியாது, நாமே நமக்கு இப்படி
மாய தூபங்களை போட்டு 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 நாமே நமக்கு விக்கிரகம் ஆயிட்டோம். நம்முடைய காரியங்கள் நமக்கு விக்கிரகம் ஆயிடுச்சு. நம்ம பொம்மையை கும்பிடாமல் இருந்திருக்கலாம். We have idolized ourselves. Shame on us. We are transgressors. நாம மீறுதலுக்குட்பட்டவர்கள். இதெல்லாம் நம்ம சொல்லிட்டதுனால ஜெயமா? விட்டு விடுகிறவன் தான். தன் பாவங்களை அறிக்கை இடுகிறவன் இரக்கம் பெறுவதில்லை, அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். மனம் திரும்பல்ங்கிறது விட்டு விடுவது. கிழக்கிலிருந்து மேற்க நோக்கி போகிறது, நான் வடக்கிலேருந்து தெற்க நோக்கி போகிறது இல்லை, தெற்குலேருந்து வடக்க நோக்கி போகிறது. எல்லாம் நமக்கு தெரிஞ்சதை செய்யாமல் இருக்கனால்தான் ரட்சிப்பின் மகத்துவம் மேன்மை தெரியல. இன்னொன்று, நம்முடைய சபைக்கு நாம் புரிஞ்சிக்க வேண்டிய இந்த வருஷமும் பலமான ஞாபகம், நானும் போராடி தான் கேட்குறேன். இறக்கமுள்ள வார்த்தையெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. ஐ வாஸ் ரியலி தேங்க்ஃபுல். பட் ஆனால் கொஞ்சம் அந்த சேலா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது பார்த்தீங்களா, டீப்லி பாண்ட, ஆழமாக யோசித்து பாரு, சிந்தித்து பாருன்னு அது போய் பார்த்தா கண்டிஷனல் தான், நிபந்தனைக்கு உட்பட்டது தான். பார்க்கும்போது உடனே மைண்ட் அப்படியே மூஞ்சிலாம் பிரகாசமாக இருக்கும், 1000 விளக்கு கொளுத்தின மாதிரி. கண்டிஷனில் ஒன்று 40 வாட்ஸ் பல்ப் மாதிரி ஆயிடுது. ஐயோ, கண்டிஷனா நிபந்தனையா? நிபந்தனை தான். பழைய ஏற்பாடு நிபந்தனை தான். பழைய ஏற்பாடில் எது நிபந்தனையற்றதுன்னா, அவர்களை விடுவிப்பேன், அவர்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கொடுத்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றுன்னு சொன்னால் நிறைவேற்றுவார். ஆனால் அழிக்கப்பட்டவங்க அழிக்கப்பட்டாங்க, அழிக்கப்பட வேண்டியவங்க அழிக்கப்படலாம், படுவார்களோ? அதெல்லாம் சொல்கிறதுக்கு யாருக்கு என்ன உரிமை இருக்குது? வாயை கொடுத்து மாட்டிக்க வேண்டியதுதான். புதிய ஏற்பாட்டில் கண்டிஷன் தான். மோசேயினுடைய சாட்சியை கேட்டவங்க கீழ்ப்படியாமல் போனால் 2-3 வாக்குகளுடைய சாட்சினாலே ஆண்டவர்களை நியாயம் தீர்த்தார். தங்களை பரிசுத்தம் பண்ணின இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி தங்கள் காலின் கீழே அதை போட்டு மிதித்தவங்களுக்கு என்ன முடிவுன்னு ஆண்டவர் எழுதலை. என்னமா முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ we need to be careful. மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். அடைந்தாயிற்றுங்கிற வாழ்க்கையை வந்துட வேண்டாம். வயசாகிருக்கலாம், வயசாகிருச்சுன்னா நீங்கள் 80 வயசுக்கு வந்துட்டீங்க. 80 வயசுக்கே வந்துட்டாலும் ஆர்டர் பார்த்து கொசுரா காலத்தை கொடுத்தா, கவுண்ட் யுவர் டேஸ் அண்ட் மேக் இட் யூஸ்ஃபுல், மேக் இட் யூஸ்ஃபுல். நிறைய நொல்லாப்பு உங்கள் வாழ்க்கையில். ரேவத் பெனியலை பற்றி ஒரே விஷயந்தான், நம்ம வாழ்வில் ஒரு சரீரமான சபையாகவும் சரி, தனித்தனியாக குடும்பங்களாகவும் சரி, தனித்தனியாக அங்கங்களாகவும் சரி, நாம் எழுப்புதலை அடையணும், கர்த்தருடைய மகிமை நம்ம மேல் உதிக்கணும்னா ஏசேக்கு சித்தனா ஒழிஞ்சு தான் ஆகணும். எனக்கு இஷ்டமே இல்லை அது. நானும் எனக்கு தெரிஞ்ச எபிரேயம், எனக்கு தெரிஞ்ச கிரேக்கத்தில் திரும்பி பார்க்குறேன். என்கிட்ட ஒரு 6-7 டிரான்ஸ்லேஷன்ஸுக்கு மேலே இருக்குது, நிறைய டிரான்ஸ்லேஷன் வெப்பில் இருக்குது. எல்லாம் பார்த்தா அந்த வாக்குவாத சண்டை ஒழிஞ்சாதான் ரெஹபோத் தொடங்கும். நீ ஈசாக்கு இயேசுக்கே முன்னோடி, டைப்பாலஜியில் ஈசாக்கு இயேசுக்கு முன்னோடி. நாம் இயேசுக்கே இணையாக அதை பற்றி யோசித்தாலும் வாக்குவாதம் சண்டை இருந்தால் பெருக்கமே இருக்காது. இறுக்கம் தான் இருக்கும், மனம் இருக்கும், சரீரம் இருக்கும், பொருள் இருக்கும். சிறுத்து போவோம். தயவுசெய்து மனம் திரும்புங்க. யாரை மெப்பிக்கிறதுக்கு வாழ்கிறீங்க? யார் உங்களை தூக்கி வச்சுட்டனால அவங்களுக்கு என்ன நடந்துட போகுது? யார் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தால் நீங்கள் அப்படியே மலர்ந்து, அப்படியே மகரந்த சேர்க்கை மூலமாக பூத்து குலுங்கி காய்த்து கனியை கொடுத்துட போகிறீங்க? that's totally silly, illogical statement. வசனத்துக்கு போனால் தான் உங்களுக்கு இதெல்லாம் புரியும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. ஒற்றுமை தான் சபையினுடைய பெரிய சாதனை, ஒற்றுமையாக இருப்பது தான். நம்ம ஒற்றுமையாக இருந்தாலே எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிறேங்கிறாரு. வாஸ்தவத்துக்கு அவர் தான் சபையை கட்டுறாரு. இப்போ கூட பின்னாடி உட்காந்து இருக்கும்போது அதான் எனக்கு உணர்த்தினார்.
I will build my church. Show me one outstanding promise regarding church அப்படின்னு யோசிக்கும்போது, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. அதுக்கு மேலே என்ன வேணும்? பாதாளமே சபையை ஒன்றும் செய்ய முடியாது. மத்திய அரசு செஞ்சிருமா? மாநில அரசு செஞ்சிருமா? ஐக்கிய நாட்டு சபை செஞ்சிருமா? இல்லுமினாட்டி செஞ்சிருவாங்களா? அந்திகிறிஸ்து செஞ்சிருவான்? எல்லாம் படுகொலிக்கு போகிறதுக்கு வேகமாக வேலை பண்ணிகிட்ருக்கானுங்க. கொஞ்சம் மெதுவாகவும் அப்படி இப்படி அப்பப்போ வேகம் பிடிக்குது, அப்பப்போ குறைஞ்சி போகுது. எல்லாம் இந்த படுகொலிக்கு போகிறதுக்கு தான், எல்லாம் இந்த அக்கினி குழிக்கு போகிறதுக்கு தான். நமக்கு இந்த உலகத்திலே இல்லை. நாம் ஆண்டவர் கட்டும்போது மனுஷனுடைய கைவேலையில் அது நிறுத்தி வீட்டுக்கு அப்படியே லபக்குன்னு டிரான்ஸ்லேட் பண்ணிடுறாரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இல்லையோ கத்திட்டு உடனே கையை தட்டிட்டு திருப்தி ஆகிடுறோம். காலம்புறா பசியாக இருக்கும், காலம்புறா தாகமாக இருக்கும், சாப்பிட்டு திருப்தி ஆகலை, குடித்து தாகம் தீரலை, உடுத்தி குளிர் விடலை. இந்த குளிரே தாங்கலை, கதவெல்லாம் முடுறீங்க, அதெல்லாம் போட்டுக்கிறீங்க, தோத்துறோம். கமான். வசனம் வாழ்க்கையில் இல்லைங்க. உங்கள் வாழ்க்கையில் வசனம் இல்லை, உதட்டில் இருக்குது. உங்கள் ஆவியான்மா நரம்பு தசைனாரில் எலும்பின் மஜ்ஜையில் வசனம் இருக்கணும். வசனம் இருக்கணும். வசனத்தை சொல்லி சொல்லி வலியை ஜெயிக்கணும், சோர்வை ஜெயிக்கணும், துக்கத்தை ஜெயிக்கணும், பாவத்தை ஜெயிக்கணும், அவநம்பிக்கையை ஜெயிக்கணும். எல்லாம் வரும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு தேள் கொட்டின மாதிரி அந்த வலி அந்த அந்தமான் தீவில் அந்த சியான் அப்படின்னு சொல்கிற அந்த கிட்டத்தட்ட ஒரு ஜான் அளவுக்கு பெருசாக இருக்கும். அந்த பேர் என்ன, புறான். அது கடித்தா என்ன தான் மருந்து சாப்பிட்டாலும் 24 மணி நேரம் வலி இருக்கும். சிலர் செத்து போயிருக்காங்க. சின்ன குழந்தைங்களாம் பயங்கரமாக பாதிக்கும். ஆனால் அதுக்குரிய ஆன்டிடோட் உள்ள மருந்து டேப்லெட் தருவாங்க. ஆனால் அந்த வலி இருக்கும். ஆஃப்டர் 24 hours தான் அந்த வலி சப்சைட் ஆகும், அப்படியே ஃபெய்ட் ஆகிரும். அந்த விஷத்தினுடைய எஃபெக்ட் அப்படி இருக்கும். அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்புங்க. கர்த்தருடைய வார்த்தையினாலே ஜெயிக்க பழகுங்க. மரண உபாதைகளை ஜெயிக்க பழகுங்க. உயிர்கொல்லி நோய்கள் மேலே தேவன் நமக்கு கீழ்ப்படிந்தால் தான் தருவேன்னு சொல்லியிருக்காரு. கீழ்ப்படிந்தாலும் கூட எல்லாருமே எல்லா நோயிலேருந்தும் முழுசாக சுகம் பெறதில்லை. ஏன்னா அது தேவன் நோயை தான் கொடுக்குறாருன்னு நான் சொல்கிறதுக்கு எனக்கு துணிகரம் கிடையாது. ஆனால் அது வந்துட்டால் அதை பற்றி ஒன்றும் பெருசாக சீன் விடாத, அது கிடக்குது, அது வெக்கப்பட்டு போகிற மாதிரி நான் என் கிருபை பலத்தை உனக்கு தரேன் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் சொல்லியிருக்கார். பிரைஸ் தி லார்ட். இது இன்னைய வரைக்கும் பெரிய டிபேட் தான் கிறிஸ்தவ சமுதாயத்தில். பவுலுக்கு ஒரு முள்ளை கொடுத்தாரு. முள்ளை நோயின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. வேறு ஏதோ இருக்கட்டுமே, இருக்கும். நீதிமானுக்கு துன்பங்கள் வரும் தான் சொல்லியிருக்கார். துன்பங்களே வராதவன் நீதிமான் பைபிள் சொல்லலை. கரங்களை கத்தரை ஸ்தோத்திரிப்போம். ரைட். இப்போ ஓகே, ப்ராபப்ளி நீங்கள் ஒரு பெரிய உதவி செய்யணும். நீங்கள் தான் புத்தியாக கோயிலுக்கு வந்தால் தூங்காமல் இருக்கீங்கிறதுக்கு ஒரு பெரிய சைன் என்ன தெரியுமா? நீ எதுக்கு உண்மையாக கை தட்டணுமோ அதுக்கு நானே சொல்லாமல் நீங்கள் கை தட்டணும். எதுக்கு அலையிலே சொல்லணுமோ அதுக்கு நானே அலையில சொல்லுங்க ஆமேன் அப்படின்னு சொல்லாமல் நீங்களே சொல்லணும். புரிஞ்சா? அப்படியே இங்கே உட்காந்த சிலருடைய அஞ்ஞானிகளுடைய மரண வீட்டுக்கு போனால் சேரில் உட்கார வச்சுருப்பாங்க. இன்னே இருந்தாலும் போனால் செத்து போயிட்டான். சில கண்ணை கூட மூடாமல் அப்படியே திறந்துகிட்டே இருக்கும். ஐயோ, அது மாதிரி நீங்கள் சபையில் உட்காராதீங்க. நான் வேடிக்கை பண்ணல. Where you stand in Christ, how does Christ stand in you? இயேசு உங்களில் எப்படி நிற்கிறார்? என்ன ஸ்தானத்தில் நிற்கிறார்? நீங்கள் இயேசுக்குள்ளாக எங்கே இருக்கிறீங்க? எங்கே நிற்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க? இதை நீங்கள் கவனித்து கர்த்தரோடு கூட நீங்கள் ஒப்புரவாகணும்.
மனம் திரும்புதல், மனம் திரும்புதல், மனம் திரும்புதல், மனம் திரும்புதல். அருமையான ஒரு வேத பகுதி வாசிப்போம். அதே 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எட்டாம் வசனத்தில் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து. ஆதலால் நான் நிருபத்தினாலே உங்களை துக்கப்படுத்தி இருந்தும் அந்த நிருபம் கொஞ்ச பொழுதாகிலும் உங்களை துக்கப்படுத்தினதென்று கண்டு நான் மனஸ்தாபப்பட்டிருந்தும் இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறது இல்லை, இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. அதெல்லாம் நீங்கள் நிறுத்தி நிதானமாக ஒரு 10,000 தடவை வாசிப்பாருங்க, ஒன்றும் நஷ்டம் இல்லை. அதுக்காக தான் அவங்க கண்ணீர் மிகவும் விலையேற பெற்றது. அது துருத்தியில் போய் சேர்க்கிறார். அதை வச்சு என்ன செய்வார், அது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஆனால் கண்ணீருக்கு பதில் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பதிலும் அவர் கொடுக்குற பதில் தான் வரும். எதிர்பார்க்குற பதில் கொடுப்பாரா தெரியாது. He knows to value your tears. He has assigned an answer for your tears. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. மனம் திரும்பினே எல்லாமே அப்படியே செத்தே போயிடுறாங்க. மனசில் வர்மத்தை வச்சுக்கிட்டு, கோபத்தை வச்சுக்கிட்டு, சண்டையை வச்சுக்கிட்டு, துக்கத்தை வச்சுக்கிட்டு, சலிப்பை வச்சுக்கிட்டு, மேலே பூசி மொழிகிட்டு ஒரு மாதிரி ஸ்மைல்லாம் விட்டுட்டு, என் தலையெழுத்து, என் தலைவிதி எனக்கு தான் இப்படி விடியுது, அவங்க நல்லா தான் இருக்காங்கன்னு இருக்கிற நிலைமையும் கெடுத்துக்கிட்டு, இதெல்லாம் அவிசுவாசி மத்தியில் இல்லை. அவங்க ஏற்கனவே அவங்க வேறு மாதிரி ரகம், வேறு மாதிரி நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் விசுவாசிகள் வெளிச்சத்துக்குள்ளே இப்படி போராடுறது அபத்தமான ஒரு வாழ்க்கை, துர்பாக்கியமான ஒரு வாழ்க்கை. நிர்பாக்கியம் அவங்களுக்கு, நமக்கு துர்பாக்கியம். பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தது உண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையையும் குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும் எவ்வளவு வெறுப்பையும் எவ்வளவு பயத்தையும் எவ்வளவு ஆவலையும் எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும் எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணுகிறீர்கள் என்று அங்கு பார்க்கிறோம். கிட்டத்தட்ட அந்த விஷயத்தில் 8 காரியம் சொல்கிறார். When we truly repent, when we thoroughly repent, we are benefited so powerfully well. We present ourselves as clean vessels. சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணுகிறீர்கள், நீதிமான் என்று விளங்க பண்ணுகிறீர்கள், அப்பழுக்கற்றவன், blameless. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, walk before me and be blameless ன்னு ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னார். இதெல்லாம் நம்முடைய வெளிப்படையான ஊழியம் செய்கிற ஊழிய முயற்சிகளினாலே, போக்குவரவுனால, தெரு பிரசங்கம் பண்ணோம், வீடு சந்தித்தோம், அதை செஞ்சோம், இதை செஞ்சோம், அதெல்லாம் செய்கிறதுனால நம்ம சுத்தம் ஆயிடுறதில்ல. நம்ம சுத்தமான மனசோடு செஞ்சால் தான் பலன். ஆகாரத்தின் மேல் தண்ணீரை போட்டோம், அது பல நாட்கள் பாடு பலனை தரும். ஊழியத்துக்கு போயிட்டு அங்கே போய் ஊதி விட்டுட்டு வந்துட்டு ரொம்ப சங்கடம். இதெல்லாம் நல்லாவா இருக்குது? வெளியே சொல்லிக்க, வெளியில் சொன்னால் வெக்கம், உள்ள வச்சுட்டா துக்கம் இருக்கு. நமக்கு நியாயம் தீர்த்துக்கிறோம், எனக்கெல்லாம் தகுதியே இல்லைன்னு. ஏன் நானும் ஏன் அப்படி சொல்லுவோம்? நம்மளை தகுதிப்படுத்தின ஒருத்தர் இருக்க, அவரை எவ்வளோ மறுபடியும் வெக்கப்படுத்துகிறோம், எவ்வளோ அவர் மூக்கை உடைக்கிறோம்.
நீங்களாம் லாயக்கில்லாத சாமி, கையாளாத சாமி, என்னை தகுதிப்படுத்தவே இல்லை. எனக்கு என்ன தகுதிகள்? எல்லா தகுதியும் இருக்குது. நமக்கு விட்டு கொடுக்க மனசு இல்லை. ஸோ ஏசேக்கு சுத்தினா ஒழியணும், வாக்குவாதம் சண்டை ஒழியணும். முந்தின பகுதியில் தாவீதை பற்றி கேட்டோம். சரியான நேரத்தில் ஒரு வாழ்நாட் காலத்துக்கே ஒரு ஞாபகம் தான். அட்லீஸ்ட் அப்பப்போ போர்ஷனை இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் நினைக்கணும். அவன் வீட்டை விட்டு அந்த நியாய தீர்ப்பின் தாக்கத்தை ஆண்டவர் முழுமையாக நீக்கலை. அது எப்படி மெய்யாச்சு அப்படின்னா, அந்த வெளிப்படையான ஒரு களங்கம் ஏற்பட்ட அந்த நிலையிலிருந்து திரும்பி தாவீது தப்பு பண்ணுறாரு. இராணுவத்தை என்றாரு, வேற அப்படிப்பட்ட சில மிஸ்டேக்கை செய்கிறாரு. நூறத்தனையாக பலனை அனுபவிக்கிறது போல தன்னுடைய பிள்ளைகள் மூலமாக சந்ததி மூலமாக அனுபவிக்கிறாரு. சாலமோன் அதை பற்றி நமக்கு தெரியவே இல்லை. அவர் உண்மையாக எப்படி இருக்கா? இதுவும் ஒரு $1 million கொஸ்டின் இன் கிறிஸ்டின்டம். சாலமோன் பரலோகத்துக்கு வரல, நம்ம போய் ஆகணும். அதுதான் அறிவு வேணும். அந்த அறிவு தான் நமக்கு வேணும். அவர்லாம் வரலன்னா நானும் வரல. ஓன் சௌரியம். யாரையும் கட்டாயமாக வந்து சேரு அப்படின்லாம் யாரும் ஆண்டர் இழுத்து போகிற மாதிரி இல்லை. வாய் கொழுப்பாக பேசி நரகத்துக்கு போயிடாதீங்க. வசனத்துக்கு பயப்படாமல் உங்கள் நற்கிரியைகளை நம்பி வாழாதீங்க. எல்லா ஊரையே கொள்ளையடிச்சிட்டு 4 அன்னதான சத்திரம் கட்டி விட்டுட்டா ஆத்தா கண்ணு திறந்துடும். அவனுக்கு நம்பிக்கை. நமக்கு நீ அன்னதான சத்திரமே கட்டி விட வேண்டாம். நீ முதல்ல சாப்பாடை விரயம் பண்ணாமல் இருந்தாலே பெரிய புண்ணியம். தோத்திரம் லேலூயா. எல்லாம் அதாவது ஒன்றுமே இதெல்லாம் சும்மா நம்ம கேட்காத விஷயம் இல்லை. சரி செய்ய வேண்டியதை சரி செய்யாமல் ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று கொடுக்குறேங்கிறதுலாம் நம்முடைய ஆண்டவர்கிட்ட பலிக்காது. ஒரே சப்ஸ்டிடியூட் அவர் தான் மத்தியஸ்தர், அவர் தான் கிருபாதார பலி, அவர் தான் மீட்கும் பொருள். ஹீ இஸ் த ransom. யாரும் மீட்கும் பொருளை கொடுக்க முடியாது. பொண்ணுக்கு பதிலாக வெள்ளியை வைக்க முடியாது, வெள்ளிக்கு பதிலாக பித்தளை வைக்க முடியாது. அது தேவாலயத்திலே அங்கீகரிக்கப்படவில்லை என்றால் தீர்ப்பு. அது கடினமான காலம். இப்போ தேவன் பொறுமையாக இருக்கிறார். அதனால என் சரீரத்தை நான் வேசித்தனத்துக்கு ஒப்பு கொடுத்து விட்டு அந்நிய பாஷையில் பேசி அட்டகாசம் பண்ணேன்னா எல்லாம் சேர்த்து ஒரு நாள் சுழுக்க விழப்போகுது. உலகமே காத்திருக்கு. அவன் எப்போ விழுவான், அவன் எப்போ பின்வாங்குவான் அப்படின்னு எதிரி பார்க்குறான். அவன் யாரையும் உபயோகிக்கலாம். ஹீ கேன் யூஸ் எனிபடி வித்தின் த ஹோம், அவுட் சைட் த ஹோம், வித்தின் த சர்ச், அவுட் சைட் த சர்ச், இன் த காமன் ஃப்ரே ஆஃப் ஹியூமனிட்டி. நாம் தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறேன், விழாதபடி எச்சரிக்கையாக இருக்க கடவுன்னு எச்சரிப்பை கொடுத்து நமக்குள்ளே வாழும்படிய வரம் பெற்று நம்மை தாங்கி ஏந்தி தப்பித்து சுமந்து கொண்டிருக்கிற பூச்சக்கரம் முழுவதையும் வார்த்தையினாலே தாங்க நம்ம ஒருத்தனை தாங்க முடியாதா? ஒருத்தையை தாங்க முடியாதா? நம்ம கர்த்தர் நம்ம சுமக்கிறது நமக்கு சௌரியப்பட்டால் தான் அவர் நம்ம சுமக்கணும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அவங்க தான் என்னை தூக்கி வச்சுக்கணும்னு 4 பேர் பின்னாடி தானே போகிறோம். அம்மா என்னை தூக்கி வச்சுக்கணும், அப்பா என்னை தூக்கி வச்சுக்கணும், புருஷன் என்னை தூக்கி வச்சுக்கணும், ஒன்று யாரும் தூக்கி வச்சுக்கணும். தோத்திரம். வீணாக போயிடாதீங்க. 2023 இன்றைக்கி கேட்குறது உங்களுக்கு பலமான ஞாபகமாக இருக்கட்டும். உலகத்தின் முடிவு வரை இன்னும் சகல நாட்களில் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். பிரசங்கிக்கிறதுக்காக இல்லை, நீங்கள் அனுபவித்து உங்கள் வாழ்க்கையின் சாட்சி பிரகாசமாக இருப்பதற்காக. பிரசங்கிக்க நேரம் காலம் வந்தால் 4 பேருக்கு எடுத்து சொல்லுங்கள். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை இயேசுன்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு அக்கேஷனே இல்லையா? நீங்கள் இயேசு தான் கடைசி வரை என் கூட வராருன்னு தைரியமாக இருங்க.
கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி, நீங்கள் போகிற இடத்துலலாம் நான் உன்னோடு இருக்க வருகிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதை சரியாக புரிஞ்சுக்க ஆண்டோட ஞானம் கேளுங்க. கர்த்தரை சரியாக விசாரிக்காமல் இருந்தபோது யோசுவாவை ஆண்டவர் கைவிட்டாரா? கைவிட்டாரா இல்லையா? என்ன இப்படி உட்காந்துருக்கீங்க? கைவிட்டாரா இல்லையா? கைவிட்டார். எங்கே தோத்தார்? ஆயி பட்டணத்தில் தோத்தார். இன்னொரு முறை ஏமாற்றப்பட்டாரா இல்லையா? ஏமாற்றப்பட்டார். யார் மூலமாக? கிபியோனியர்கள் மூலமாக. யோசுவா யார்? Next to Moses, a predecessor of Jesus Christ, Yeshua. So, சபை சப்பக்கட்டாக வாழ வேணாம். ஆண்டவர் நமக்கு சப்பக்கட்டுக்கு வர மாட்டார். புரிஞ்சுக்கோங்க, இஸ்ரவேலருக்கு மாம்ச பிரகாரமாக ஆசாரிய சாம்ராஜ்யமாக அவர்களுக்கு வெள்ளாண்மையும் மற்ற விஷயங்களெல்லாம் ஆசீர்வாதம் கொடுக்குறேன்னு சொன்னதெல்லாம் நமக்கு அவர் செய்வார் நீங்கள் நினைக்காதீங்க. புதிய ஏற்பாட்டு சபைக்கு ஆண்டவர் ஏறக்குறைய எல்லாத்தையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக தான் கொடுத்துருக்காரு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நல்லா கத்துங்க, கத்தாது கத்து ஏத்து. புதிய ஏற்பாட்டு சபைக்கு பூமியில் ஒன்றும் இல்லை. என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்தை சார்ந்ததல்ல. அவரை வயிற்றில் ரொப்பிக்கிட்ட ஏதோ கட்டி தீத்துற போகிறோன்னா உள்ளதும் போச்சு நொல்ல கண்ணான்னு இங்கேயே விட்டுருவார். புழுதியிலேருந்து உங்கள் சரீரம் எழும்பாது. வசனம்தான் சொல்கிறேன், புரிஞ்சிக்கிற மாதிரி. வசனத்தை சொல்லணும், என் தலையெழுத்து இல்லை. இப்போ தீர்மானமாக இருக்கீங்களா? இயேசுவின் பிள்ளையாக இருக்க, இயேசுவின் சீடனாக இருக்க, இயேசுவின் மனவாட்டியாக இருக்க. The promise of the New Testament church is totally different from the promise of the covenant people called, the kingdom people called Israel. அவங்களுக்கு நமக்கு போட்டியே கிடையாது. அவங்களோட நம்ம ஒஸ்தி இவங்க மட்டும் அதெல்லாம் சொல்ல அவசியமே இல்லை. அவர்கள் நம்மை இல்லாமல் பூர்ணர் ஆகாதபடிக்கு நமக்கு விசேஷமான ஒன்றை வைத்திருக்கிறார்னா, அதனால் அவங்க மட்டும் நம்ம வசதின்னு இல்லை. இதை விட உனக்கு வேலை ஜாஸ்தி இருக்குது, அதை செய்ய பாரு, உனக்கு பெரிய இன்க்ரிமெண்ட்லாம் வேணும் பார்க்குற. நமக்கு என்ன சொல்லியிருக்காரு? பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலுக்கு என்ன சொல்லியிருக்காரு? நீங்கள் கால் மிதிக்கும் தேசமெல்லாம் உங்களுக்கு சொந்தமாகுன்னு. நமக்கு புதிய ஏற்பாட்டில் எங்கேயாவது ஒரு காரியம் சொன்னார்னா, இந்த ஸ்பாட்லே நான் உங்களுக்கு 1000 ரூபா தரேன். வீட்டு பாடம் போய் பண்ணி பாருங்கள், கூகுளுக்கு போங்க, எங்கே வேணால் போங்க. புதிய ஏற்பாட்டில் எங்கே நீ கால் மிதிக்கிற இடம்லாம் கடவுள் ஒன்று கொடுக்குறேன்னு சொல்லவே இல்லை. நாம் இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. ஏன் இஸ்ரேலில் சண்டை நடக்குது? சிதறண்டு போனாங்க 3500 ஆண்டுகளாக. திரும்பியும் அவங்க தேசம் இல்லாமல் இருந்தாங்க, தேசத்துக்குள்ளே வராங்க. நமக்கு தேசமே அவர் தானே, நம்ம தேசமே இயேசு தான். பிரைஸ் தி லார்ட். ஆனால் இதுதான் வெறும் பிரைஸ் தி லார்ட் கூச்சல் தான். இருக்கிறதுலையே ஏமாத்து கும்பல் சபை மக்கள் தான், போதிக்கிற ஊழியர்கள் தான். 2 பேரும் சேர்ந்து மனம் திரும்ப வேண்டியது தான். நம்முடைய தேசம் இயேசு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். வானத்திலிருந்து இறங்கி வருகிற பரம எருசலேம், புதிய வானம் புதிய பூமி. That is our destiny. Though we have a brief period to come back with Jesus for 1000 years reign, உடனே நம்ம குவார்ட்டர்ஸ் கொடுப்பாரு. அதெல்லாம் வேலையே கிடையாது. தோத்திரம் சோத்திரம் அல்லேலூயா. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். இதுதான் தெளிந்த புத்தி. திருட்டு புத்தி இல்லை, கிருத்திரமான புத்தி இல்லை, கோணங்கி புத்தி இல்லை, சூது பிடிச்ச புத்தி இல்லை, வன்கண்ணான புத்தி இல்லை. தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்பட பயம். பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி.
To stay away from wickedness, from pervert and froward acts is discernment, is real knowledge. உபகாரமாக இல்லாட்டினாலும் உபத்திரம் பண்ணாதிருன்னு தமிழில் சொல்லிக்குவாங்க. அது மாதிரி தான். ஸோ மனம் திரும்புதல் நாம் நம்ம இழந்து போகக்கூடாது என்பதற்காக தான் தேவன் நமக்கு சிட்சைகளை வைத்திருக்கிறார். ஏன் சிட்சைகள் தொடருகிறது? நாம் பூரண புருஷர்கள் ஆகும்படி. ஏன் சீர்திருத்தங்கள்? அவிசுவாசிகளுக்கு ரட்சிப்பு, நமக்கு சீர்திருத்தம். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு சீர்திருத்தம், ரட்சிக்கப்பட்ட பின்பு சீர்திருத்தம், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, தெய்வீக சுகம், தெய்வீக ஆரோக்கியம். தெய்வீக வாழ்வு என்பது நம்ம சிக்ஷையின் மூலமாக, சீர்திருத்தத்தின் மூலமாக வர்றது. தெய்வீக சுகமும் தெய்வீக ஆரோக்கியம் நம்ம கையில் இல்லை. தட்ஸ் அ mercy of God. அதை அவர் செய்யத்தான் செய்கிறாரு. கேட்டு செய்கிறார், கேட்காம செய்கிறாரு. ஆனால் தெய்வீக வாழ்வு நம்முடைய ஒத்துழைப்பால் தான் நமக்கு கிடைக்கும். இட் இஸ் நாட் அ டவுன்லோடட் இஷ்யூ. அதனால் 2023 24 போகும்போது வாக்கு தத்தங்கள் எல்லாம் இருந்தாலும் வாக்கு தத்தங்கள் நிபந்தனைக்கு உட்பட்டது. வாக்கு தத்தங்கள் நிபந்தனைக்கு உட்பட்டது. அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது. 7 சபைக்கும் ஆண்டவர் வாக்குறுதியை கொடுத்திருக்கிறாரு. உச்சக்கட்டமான வெகுமானத்தை இறுதி வசனங்களிலே சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நீ இதை செய்தால், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய், நீ விழுந்த இடத்துலேருந்து மனம் திரும்பி குணப்படு, அப்போ நான் உன்னை திரும்பி கட்டுவேன், உன்னை நான் நினைப்பேன் அப்படிங்கிறார். அவ்வளோதான். when we find our way back to Christ, when we find our way back to our obedience, when we find our way back to our honesty, we will be considered. புதிய ஏற்பாட்டில் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். இது காலாகாலமாக இருக்கிற டிபேட்டு. இதெல்லாம் இடைச்சொருகள். இதெல்லாம் அந்த தோல் சுருளை இல்லை, இந்த தோல் சுருளை இல்லை. அதெல்லாம் இல்லைன்னு சொன்னது கர்த்தர் பார்த்து எல்லாம் கம்பைல் பண்ணி நம்ம கையில் கொடுத்துட்டா அது இருக்குங்கிறதுக்காக. தோத்திரம். Praise the Lord. நானும் அதை பற்றி ரொம்ப யோசிச்சிருக்கேன். சமீபத்தில் யோசிச்சபோது இது எனக்கு கிடைச்ச ஒரு சின்ன தெளிவு. இதுதான் முடிவுன்னு நான் சொல்லத்துக்கு இல்லை. சரியா, என்ஐவியில் அப்படி சொல்கிறான், இன்னும் அந்த என்னமோ இஎஸ்வியில் எப்படி சொல்கிறான், அப்படி சொல்கிறான், அதெல்லாம் ஓகே யார். அந்த இது மாத்திரம் 4-5 கிட்டத்தட்ட ஒரு 10-16 வசனங்கள் பைபிளையே இல்லை, அதெல்லாம் சேர்க்கப்பட்டது அப்படிங்கிறேன். அதெல்லாம் ரைட்டியா? சேர்த்த வரைக்கும் இந்த 16 என்ன 16,000 கூட கழிச்சிரு. 1000 வசனம் தான் என் பைபிளு. 1000 வசனத்தை கை கொள்ள தான் எழுதி கொடுக்கப்பட்டது. சத்தமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். நான் சொன்னேன் 20,000 வசனம்னு. 16,000 வசனமே எல்லாமே வேணும்னே கோத்துட்டானுங்க. ஹியூமன் எரர், மேனுஸ்கிரிப்ட்ஸ் எரர், translation error, copying error. Okay, wonderful. 16,000 gone. 4,000 வசனம் இருக்குது 20,000 வசனத்தில். அந்த 4,000 வசனமும் கை கொள்வதற்காக தான் எழுதி கொடுக்கப்பட்டது. கேட்டு மனம் திரும்புவதற்கு தான் கொடுக்கப்பட்டது. கனி கொடுக்கும்படியாக தான் கொடுக்கப்பட்டது. அதை வாசித்து அச்சமுற்று மரியாதை கலந்த வணக்கத்தோடு அதை பின்பற்றும்படியாக தான் கொடுக்கப்பட்டது. அதை விசுவாசிக்கும்படியாக தான். நம்பப்படும் உறுதி காணப்படா நிச்சயமாக அதை கருதி, அது வாழ்வழிக்கும் வார்த்தையை கருதி அதை பற்றி கொண்டு பின்பற்ற முடியாத தான் கொடுக்கப்பட்டது. அது பலமான ஆகாரமாக தான் கொடுக்கப்பட்டது. அது கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாக தான் கொடுக்கப்பட்டது. அது தாகத்தை தீர்க்கிற நித்திய ஜீவ தண்ணீராக தான் கொடுக்கப்பட்டது. கண்களை தெளிவிக்கக்கூடிய, ஆத்மாவை தெளிவிக்கக்கூடிய கர்த்தருடைய வார்த்தையாக வெளிச்சமாக தான் கொடுக்கப்பட்டது. அது தேனிலும் தேன் கூட்டிலும் ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமாகத்தான் கொடுக்கப்பட்டது. அது கண்மலை உடைக்கிற சம்மட்டியாக தான் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. ஸோ அந்த 4,000 வசனம் போதும். நேராக நிமிர்ந்து உட்காந்து யோசிங்க. இதெல்லாம் எங்களால் முடியாது. நீ சொல்கிறதுக்கு ஆளே கிடையாது. உள்ளே சொல்லி வீணாக போகாத, வெளியிலேருந்து சொல்லி வீணாக போகாத. என்னை நினைத்தருளும் கேட்டினா ஒன்றும் தெரியாதவனை பேதை கூட திசைக்கிட்டு போகாத அளவுக்கு தேவனை தெரிந்து கொள்வார். ஆனால்
ஆண்டவர் வந்து சவலை பிள்ளையாக நடத்த மாட்டார். நேராக நிமிர்ந்து உட்காந்து கேட்கணும். சவலை பிள்ளையாக நடத்த மாட்டார். முடவன் மானை போல் குதித்தெழுவான், ஊமையின் நாவும் பேசும். ஆமேன். குருடர்கள் கண்கள் திறக்கப்படும். அதுதான் விசுவாசம். அதுதான் தேவனை உயர்த்தி பாடுவதும் நினைப்பதும். எல்லா கண்ணும் எல்லா ஃபேக்கல்ட்டியும் நல்லா இருக்கும்போது என்னால் முடியாது, நான்லாம் என் பிதாக்களை போல உத்தமன் நல்லனா, கொஞ்ச நாள் பொறுமையாக இருப்பார், கை கழுவிடுவார். நீர் தெளிக்காத இடத்துல சேர்க்கிற, விதைக்காத இடத்துல அறுக்கிறார். ஐயோ என்ன அறிவேன் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்ல மாட்டார். தான் அவன்கிட்ட ஒரு தாளந்து இருக்குது, அதை பிடுங்க. யார்கிட்ட 5 தாளந்து இருக்குது அவன்கிட்ட கொடு. எப்படி சௌரியம்? அதான் மேட்டர். ஸோ டோன்ட் ட்ரை டு பிக் ஆன் காட், டோன்ட் ட்ரை டு ஆக்ட் ஸ்மார்ட் அண்ட் டிக் யுவர் ஓன் கிரேவ். உனக்கே நீ படுகொலி ஒட்டிக்காத. மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், குடும்பமாக மனம் திரும்புங்கள். என்ன வயசுலையும் புருஷனுக்காக நின்று ஜபம் என்னவோ பண்ணுங்க. இப்படி ஜபம் பண்ணு பேசி பழகிட்டோம், எதையோ பண்ணுங்க. ஜபம் வேலை செய்யலையா, எதையோ பண்ணுங்க. புது யுக்திலாம் பார்க்குறீங்களே, வியாபாரம் பெருக்க, பணம் வரத்துக்கு. இது பணத்தை விட பணமாக போயிடாமல் அப்படியே ஆவி ஆத்மா சார் ஒன்றும் எடுத்துக்கொள்ளப்படணும். இல்லை செத்துட்டா மொதல் வரிசையில் நான் தான் முதல் எழுப்ப, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஒரு செகண்டாவது வெயிட் பண்ணு, நான் முதல்ல பண்ண அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அல்லே லோயா, லே லோயா. யோசிங்க, யோசிங்க. எங்கள் காலெல்லாம் ஓடிடுச்சுன்னு சொல்லாதீங்க. அதெல்லாம் அந்த உலகம் பேச்சு, அதான் கிளவி பேச்சு. தோத்துறோம். ஆமாம், நமக்கு இன்னும் காலமே வரல. அந்திய காலத்திலே அவனுக்கு சீட்டு விழுந்துச்சு. உங்களுக்கு எப்போ விழுத போதே தெரில. விழுந்த வரைக்கும் உடனே எழும்புங்க, விழையிலனா விழ முடியாது, காத்துருங்க. தோத்திரம். ஏதாவது ஒரு நம்பிக்கையை ஒரு வெளிச்சம் மாதிரி ஒரு காமிச்சா கூட, அதான் தேவதூதனே பார்த்துட்டு கேள்வி கேட்டான். இருந்துக்கங்க. அப்பா நீங்களும் நானும் ஊமையான்ட்டு ரொம்ப பிரச்சனை மிச்சம். தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கத்தரை துதிக்க ஆரம்பிச்சு அப்புறம் குதிக்கிறதும் கொதிக்கிறதும் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை லூயா. நீ கொதிகலனா நீ அணிகலனா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க. நீ கொதிகலனா அணிகலனா? பக்கத்தில் பக்கமே இல்லையா? ஆர் யூ பாய்லர் ஆர் ஆர் யூ நார்னமெண்ட்? நீ கொதிகலனா நீ அணிகலனா? அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க? காத்திருந்தீங்களா? சொல்லிட்டு விட்டுட்டீங்க? கேட்டீங்களா? பக்கத்தில் நீங்கள் கொதிகலனா அணிகலனா என்ன சொல்கிறாங்க அவங்க? ஹாஹா, அது ஜாய் லூக்காஸ். கத்திடமாக திரும்புவோம். யார் சொல்லி கத்தரை மதிக்க வேண்டாம். தெரியாதவங்களுக்கு சொல்லித்தான் கற்றுக் கொடுக்குறாரு. அது வேறு விஷயம். இப்போ யாரும் இங்கே தெரியாதவங்க வரல. ரட்சிக்கப்படாத யாராவது வந்திருக்கீங்களா? இன்னும் ரட்சிப்பு நிறைவேறாதவங்க இருப்பீங்களா? இருக்கும். ரட்சிப்பு பூர்ணப்படாதவங்க நம்ம எல்லாருமே அந்த ரகம்தான். ஸோ வி ஆல் நீட் டு ரிப்பெண்ட். ஏன்னா நம்ம இன்னும் பர்ஃபெக்ட் ஆகலை. வி ஆர் இம்பர்ஃபெக்ட். அவர் வரும்போது தான் இந்த பாவ பிரசனத்திலேருந்து தேவன் நம்மை விடுதலை செய்வார். பாவத்தின் தண்டனையிலேருந்து நம்மை விடுதலை பண்ணினார். பாவத்தின் வல்லமையிலேருந்து நம்மை விடுதலை பண்ணியிருக்கிறார். நம்ம பாவத்தின் பிரசனத்திலேருந்து விடுதலை பெற வேண்டும். அப்போது தேவன் தமிழத்தில் அன்புக்குறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை நம்முடைய கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, இதயத்திலே தோன்றவில்லை. இந்த வருஷம் புது வருஷம் பிறந்த மாதிரி நினச்சி யோசிக்கிறோம். வாசிக்கலாமா? ஏசாயா 29ஆம் அதிகாரம்.
உங்களுக்கு வேத வசனம் எப்படி இருக்கணும்? முத்திரிக்கப்பட்ட புத்தகமாக இருக்கக்கூடாது. தோத்திரம். அல்லேலூயா. ஆதலால் 11ஆம் வசனம் இல்லை, இப்படி இங்கேருந்து வாசிப்போம். ஒன்பதாம் வசனத்திலிருந்து, தரித்து நின்று திகையுங்கள், பிரமித்து கூப்பிடுங்கள். வெறுத்திருக்கிறார்கள், திராட்சை ரசத்தினால் அல்ல, தள்ளாடுகிறார்கள், மதுபானத்தினால் அல்ல. கர்த்தர் உங்கள் மேல் கன நித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து ஞான திருஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். இப்போ முக்காடு போடாமல் இருக்கிறது அது பெரிய டிபேட்டு. முக்காடு போடலாமா வேண்டாமான்னு. நீங்கள் முக்காடு போடலன்னு அவர் முக்காடு போட்டுறாரு. சரி, திரும்பி அது இட்ஸ் நாட் அன் இஷ்யூன்னா. கர்த்தர் உங்களை முக்காடு போடாமல் இருக்கிறதுக்கு பாருங்கள். முக்காடு போட்டுட்டாங்கன்னா, ஆதலால் தரிசனமெல்லாம் உங்களுக்கு முத்தரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்களைப் போல் இருக்கும். வாசிக்க அறிந்திருக்கிற ஒருவனுக்கு அதை கொடுத்து நீ அதை வாசி என்றால் அவன் இது என்னால் கூடாது, இது முத்தரித்திருக்கிறது என்பான். அல்லது வாசிக்க தெரியாதவனிடத்தில் புஸ்தகத்தை கொடுத்து நீ இதை வாசி என்றால் அவன் எனக்கு வாசிக்க தெரியாது என்பான். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். இவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படும் பயம் மனுஷனாலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. எனக்கு இன்னும் தான் அலாதி மோகம் ஆசை இருக்குது. நீங்களாக தேவனை தேடி வரணும். நீங்களாக இயேசுவை தான் மைய நாயகனாக மனசில் வச்சுருக்கணும். அதெல்லாம் இருக்கிற மாதிரி என்ன பல காரியங்களை பார்க்குறீங்க, பலரை பார்க்குறீங்க. தன்னார்வம் உங்களுக்குள்ளே ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை. நீங்களாம் ஆலயத்தில் உங்கள் வீட்டில் சௌகரியம் இல்லாதனால இங்கே தான் செய்யணும் தலையெழுத்து இல்லை. உங்கள் வீட்டில் நீங்கள் தேவனை தேடணும், உபவாசிக்கணும், வேதத்தை படிக்கணும். தப்பட்ட இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இல்லாமல் தேவனை நீங்கள் கைத்தட்டி பாடணும். கைத்தட்டி கூட பாடலைன்னா சங்கோஜனா பாடணும். நீங்கள் உங்கள் காது கேட்கவாவது நீங்கள் தேவனை பாடணும். அந்த ஸ்பிரிட் ஆஃப் வில்லிங்னஸ் தான் உங்களுக்கு தொடர்ந்து கிறிஸ்துவுக்குள்ளாக பலனை தந்துகிட்டே இருக்கும். அதுதான் விட்டமின் ஷாட். ஓயாமல் தலையில் கொட்டி புத்தி சொல்கிற மாதிரி கூட்டங்களை வச்சு இது பண்ணு, அது பண்ணு, நேராக உட்கார், நிமிர்ந்து உட்கார், பார்க்காத, இப்படிலாம் ரொம்ப தூரம் போக முடியாது, ரொம்ப நாளும் போக முடியாது. சொல்கிறவங்களுக்கு நல்லா இருக்காது, கேட்குறவங்களுக்கு நல்லா இருக்காது. சும்மா போகிற மாதிரி இதயம் தூரமாக ஆண்டவரை பின்பற்றாதீங்க. நான் ஏன் அந்த நிருபங்கள்லாம் வாசிக்க சொன்னேன்னா, எனக்கு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்குது, இன்னுமே கூட இருக்குது. ஆனால் ஒரு சின்ன கிளாரிட்டி தான். எப்படி இயேசுவை இந்த உலகத்துக்கு எண்பித்து காண்பிப்பது? எப்படி இந்த வருஷமோ இந்த ஒரு காலத்தை தாண்டி அடுத்த ஒரு கால அட்டவணைக்குள்ளே போகும்போது எப்படி இந்த உலகத்திலே எப்படி இயேசுவுக்குள்ளாக வாழ்வது? அந்த ஆலோசனைகளால் தான் சம்பவங்களாக நிருபங்கள் எழுதப்பட்டிருக்கு. ரோமாபுரி பட்டணத்தில் இருந்த விசுவாசிகளுக்கு உள்ள சோதனைகளை அந்த புத்தகத்தில் வாசிக்கிறீங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவுரை வாசிக்கிறீங்க. கொரிந்து பட்டணத்துக்குள்ளே இருந்த விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட அந்த அறிவுரை அவங்க சந்தித்த சோதனைகள். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் வேறொரு சோதனை உங்களுக்கு நேரிடுகிறதில்லை. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார், அவர் உங்கள் திராணிக்கு மேலாக உங்களை சோதிக்கிறதில்லைன்னு 1 கொரிந்தியர் 10:13 வாசிக்கிறோம். நீங்கள் அந்த சோதனையிலிருந்து தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குகிறார்னு சொல்லி அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். கலாத்திய பட்டணத்தில் வாழ்ந்தவர்கள், பிலிப்பு பட்டணத்தில் வாழ்ந்தவர்கள், எபேசு பட்டணம், கொலோசை பட்டணம், தெசலோனிக்க பட்டணம், பொதுவாக சிதறண்ட யூதர்களுக்கு எழுதப்பட்ட நிருபம். எல்லாரும் எல்லா சூழ்நிலையும் இருந்தாங்க. கிரேக்கர்கள் இருந்தாங்க, யூதர்கள் இருந்தாங்க, மிக்சட் பீப்புள் இருந்தாங்க, பல ஜாதிகளோடு கலந்து போனவங்க. அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் எழுதினார். புறஜாதிகள் பியூராகவே ஜென்டைல்ஸ் வந்தாங்க. ஏன்னா சுவிசேஷம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் அந்த கால அட்டவணை எப்போ இருந்ததோ அந்த நாள்லேருந்து புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் திறந்து கொடுக்கப்பட்டது.
கொர்நேலியு வீட்டு மூலமாக. அப்போ அதை நீங்கள் பார்க்கும்போது அவங்களெலாம் வியாபாரிகளாக இருந்திருக்கிறாங்க, குடும்பஸ்தர்களாக இருந்திருக்கிறாங்க, அரசாங்கத்தில் இருந்திருக்கிறாங்க, கடல் மார்க்கமாக எல்லா விதத்திலும் ஈடுபாடாக இருந்திருக்கிறாங்க, கிரேக்கர்களோடு சம்பந்தம் இருந்தது, படிப்பு இருந்தது, ராயனுடைய அரண்மனையில் வேலை செய்திருக்கிறாங்க. ரோமருக்கு 15-16 அதிகாரத்தில் மாத்திரம் அவ்வளோ விஷயங்களை நீங்கள் கற்றுக்கலாம். 13 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீ கடவுளுக்கு பயப்பட வேண்டாம், நீ கடவுளுக்கு பயந்தா ராஜாவுக்கு நீ பயப்படவே வேண்டாம், நீ பயம் இல்லாமல் வாழணும்னா ராஜாவையும் மதி, கடவுளையும் மதி, உன் எஜமான மதி, உன் புருஷனை மதி, அம்மா அப்பா மதி, உன் நண்பனை மதி, உன்னோடு இருக்கிறவனுக்கு துரோகம் நினைக்காத. ரொம்ப பிளெயின் ஸ்போக்கனாக தான் எழுதியிருக்காரு. இதெல்லாம் ஏற்கனவே அவர் மலை பிரசங்கத்திலும் வெவ்வேறு ராஜ்யத்தின் பிரசங்கத்தில் அவர் சொல்லியிருந்தாலும் கூட நான் சொன்னதெல்லாம் பரிசுத்தர் ஞாபகப்படுத்துவார்னு அதில் எழுதியிருக்கிறாரு. புதுசு புதுசாக நம்ம வசனத்தை பிரசங்க கேட்கறதுனால நத்திங் ஹேப்பன்ஸ். நாம் இன்னும் கீழ்ப்படியவே இல்லை, மனம் திரும்பவே இல்லை, பேசிக்லேயே இன்னும் வெற்றி பெறலை, பாஸ் ஆகலைன்னா என்ன புதிய பாடம் நடத்தினால என்ன தான் புதிய புதிய கேஜெட்ஸ்லாம் வருது. இன்னும் செல்ஃபோன் யூஸ் பண்ண தெரியாதவங்க இருக்கிறாங்க. எனக்கே செல்ஃபோன் சரியாக யூஸ் பண்ண தெரில. அதனால் நியூ வேர்ஷன் நான் எதிர்பார்க்கிறதே அபத்தம், பேராசை. அது ஒரு ஃபேஷனுக்காக தான். அதெல்லாம் தேவையில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஃபேஷனே கிடையாது. தேவன் நம்மை உடுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. கோவப்படாதீங்க, அதிர்ச்சி அடையாதீங்க. நாம் நிர்வாணிகள். அதான் கடைசி காலத்து சபைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ பெரிய காஞ்சிபுரம் பட்டில் உடுத்திட்டு வந்தாலும் யூ ஆர் அ ட்ரெஸ்லெஸ் உமன். நீ உடுத்தி கொள்வதற்கும் நிர்வாணம் மாறத்துக்கு என்கிட்ட இந்த வெண் வஸ்திரம் வாங்கிக்கன்னு சொல்லியிருக்காரு. நான் சொல்லலை, நம்மளை நியாயம் தீர்க்க போகிற ராஜாதி ராஜன் கர்த்தாதி கர்த்தன் சொல்லியிருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். ஸோ we need to have all the fear and humility. நாம் எல்லாம் பிச்சைக்காரங்கன்னு சொல்லியிருக்காரு, தரித்திரம், அன்னாட காட்சின்னு சொல்லியிருக்காரு. என்ன பெரிய கோடீஸ்வரங்க நம்ம, லோபிங்க, எச்ச கையாலேயே ஓட்டாதவங்க, அளந்து கூட பார்ப்போம், என்ன கிடைக்கும் தான் எதுவும் செய்வோம். அதனால் உங்களாலாம் ஒன்றும் ஆகாது, என்கிட்ட பொண்ணை வாங்கிக்கோங்க, புடமிடப்பட்ட சுத்த பொண்ணை வாங்கிக்கோங்க. குருடிகள் தான் சொல்லியிருக்காரு நம்மளை, நீ நல்லா தெளிவாக பார்க்குறதுக்கு என்கிட்ட உன் கண்ணுக்கு தைலத்தை வாங்கிக்கன்னு சொல்லியிருக்காரு. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சொல்கிறார் கீழே, ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவர்களுடைய விவேகிகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். தங்கள் ஆலோசனையை கர்த்தருக்கு மறைக்கும்படி மறைவிடங்களில் ஒழித்து தங்கள் கிரியைகளை அந்தகாரத்தில் நடப்பித்து நம்மை காண்கிறவர் யார், நம்மை அறிகிறவர் யார் என்கிறவர்களுக்கு ஐயோ. நீங்கள் எவ்வளவு மாறுபாடு உள்ளவர்கள், குயவன் களிமண்ணுக்கு சமானமாக எண்ணப்படலாமோ? உண்டாக்கப்பட்டது தன்னை உண்டாக்கினவரை குறித்து அவர் என்னை உண்டாக்கினதில்லை என்றும், உருவாக்கப்பட்டது தன்னை உருவாக்கினவரை குறித்து அவருக்கு புத்தி இல்லை என்றும் சொல்லத்தகுமோ? அப்படியே சொல்லிட்டு தான் ஆண்டவர் இரக்கமாக தான் நமக்கு சொல்கிறார். அக்காலத்திலே செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள், குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்களாகி பார்வை அடையும். இதுதான் இனி வேறு காலத்தில் நடக்க போகுது. இதெல்லாம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், பார்த்துருக்கோம். ஓவர் ஆல் த இயர்ஸ் 2000 ஆரம்பித்ததுலேருந்தே பார்த்துருக்கோம், Y2K டைம்லேருந்தே. இனி சீர்திருத்தத்தின் காலங்கள் தான், சுத்திகரிப்பின் காலங்கள் இன்னும் தொடரும். எவ்வளோ பீத்துறோமோ அவ்வளோக்கு மூஞ்சில் கரியப்ப பூமியிலே இழிவானவர்களையும் அற்பமாக எண்ணப்பட்டவர்களை தேவன் உபயோகிப்பார், பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்த முடியும் பலவீனமானவர்களை தேவன் உபயோகிப்பார். அப்பப்போயும் நான் ரொம்ப பலவீனம் நீங்கள் சொன்னால் ஏற்றுக்க மாட்டார். லூட்டி பண்ணும்போது, ஜதி செய்யும்போது இருக்கிறதுலே பலவான போல் நடந்துக்கிறோம். அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றுமே இல்லை, இங்கே வலிக்குது அங்கே வலிக்குதுன்னா எல்லாம் அந்த பாசங்கள்லாம் அவருக்கு தெரியும்.
ஆடுற ஆட்டம் ஆடிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவரே நான் ஊழியக்காரனா கண்ணை விட்டு விரலை விட்டு ஆட்டி ஏமாற்றலாம். கத்தட்ட ஒரு பருப்பும் வேகாது. தோத்திரம். நாம் எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுப்போம். உப்பை தின்னா தண்ணியை குடிச்சு தான் ஆகணும். வி கேரி அவர் ஷேடோஸ் வித் அஸ். நமக்கு நிழலே விழ வேணான்னா ஃப்ளட் லைட் மாதிரி நம்ம மேலே தேவனுடைய பிரகாசம் இருக்கணும். பட் காட் இஸ் கன்சிடரேட். சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்து மனுஷரின் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்திற்குள் களி கூறுவார்கள். நம்மால் சகிச்சிக்கவே முடியாது. இவங்களுக்கெல்லாம் பரிசுத்தாவில சந்தோஷம்னா என்னன்னு தெரியும். ஏதாவது இருக்கும் இருக்கும். உன் மனசில் இருக்க இருக்கம்தான். அவன் காணாத கண்டது போல் இப்போ தான் உண்மையாகவே கேவலமாக இருந்தால் இப்போ தான் சாமி வந்து உடுத்தி இருக்காரு, சந்தோஷமாக இருக்கான். வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த மூத்த குமாரன் வீட்டை விட்டு ஓடி போய் ஊரை மேஞ்சவன் திரிஞ்சவன் அவனுக்கு விருந்தா. இதுதான் இருக்கும் கடைசி காலத்தில். இயேசு வரும்போது திரும்பி சேர்த்துக்கும்போது, பாவிகளை சேர்த்துக்கும்போது நமக்கு தேவை மன அழகு, உள்ள அழகு. இல்லையா? கிறிஸ்துவின் சிந்தை ரொம்ப கஷ்டங்க. சும்மா கமெண்ட் அடிக்கிறதுக்கும் ஆர்குமெண்ட் வின் பண்ணுறதுக்கும் கட்டிங் ரிமார்க்ஸ் கொடுக்கலாம். ஆனால் உள்ளத்தில் நமக்கு நல்லா இருக்கானே, நல்லா இருக்காளே, மனசார வாழ்த்துறது வேறு, வாயில் வாழ்த்துறது வேறு. அதனால தான் இந்த க்ரீட்டிங் கார்ட்ஸு இதெல்லாம் வேஸ்ட்டுங்க. அம்மா மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டேலாம் இதெல்லாம் வேஸ்ட்டு. கிறிஸ்மஸ் டேயே வேஸ்ட்டு. இயேசுக்கு இப்போ என்ன பிறந்தாலும் அவர் கொண்டாட ஆசைப்படுறாரு. அவர் நமக்குள்ளே பிறந்தாலே அதான் அவருக்கு. தோத்திரம். என்ன இப்படி உட்காந்துருக்கீங்க? லேலுயா. திரும்பி நம்ம மாயை நோக்கியே போயிட்டுருக்கோம். காணல் நீரை நோக்கி போயிட்டுருக்கோம். சொல்கிறார், கொடியன் அற்று போவான், சக்கந்தக்காரன் இல்லாமற் போவான். ஒரு வார்த்தை நிமித்தம் மனுஷனை குற்றப்படுத்தி நியாய வாசலில் தங்களை கடிந்து கொள்கிறவனுக்கு கண்ணி வைத்து நீதிமானை நிர்நிமித்தமாய் துரத்தி இப்படி அக்கிரமம் செய்ய வகை தேடுகிற யாவரும் சங்கரிக்கப்படுவார்கள். ஆகையால் ஆபிராமை மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒவ்வொரு நேரத்துலையும் ஆண்டவர் அப்படி ஒரு ஹைஃபை ப்ராமிசிங் நோட் கொடுக்கும்போது அதுக்கு முன்னே நிறைய விஷயத்தை சரி பண்ணுறாரு. இடிஞ்சு போன வாழ்க்கை, நொறுங்கி போன வாழ்க்கை, கேவலப்பட்ட வாழ்க்கை, மனம் திரும்பாத வாழ்க்கை, எல்லாத்தையும் கோணல் மானதும் சரியாக்கிட்டு ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்த பிற்பாடு தான் வெக்கத்தை நீக்கிறாரு, துக்கத்தை நீக்கிறாரு. ஹல்லேலூயா. தேவன் யாருக்கு ஏற்று நிற்கிறாரு? பிசாசுக்கு, பெருமை உள்ளவனுக்கு ஏற்று நிற்கிறாரு. நமக்கு ஏதாவது எதிரும் புதிருமா இருந்தால் என்ன அர்த்தம்? நமக்கே தெரியாத பெருமை இருக்குன்னு அர்த்தம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அது கடிக்குதா, இது சுரண்டுதா, பார்த்துக்க அப்படின்னு சொல்லுங்கள். என்ன பக்கமே இல்லையா அவங்களுக்கு? சோத்திரம். அதனால தான் ஃபாதர் பாடிக்க, பெருமையினும் வலையில் விழாதே. குழினா கூட விழாமல் இருப்போம், ஆனால் வலை நமக்கு வலைன்னா தெரியாமே பிடிக்கும், தெரிஞ்சும் பிடிக்கும். வேடன் வருவான், வலையை வீசுவான், நாங்கள் பாடி பறந்துடுவோம், போய் கரெக்டாக குழம்புக்கு போயிடுவோம். பிடிச்சி கழுத்தறுத்து குழம்பு வச்சிருவான். பெருமை. யோசிங்க, கோபமாக இருக்கிறீங்க எனக்கு தெரியும். எனக்கு அதுக்கு மேலே சொல்லவுமே ரொம்ப விஷயம் நான் சொல்ல வந்ததெல்லாம் சொல்லாமல் அப்படியே நானுமே பயந்துலாம் போல. அவர் சொல்லி அவருக்கு வார்த்தைக்கே கீழ்ப்படியாதவங்க நீங்கள். நம்ம எதுக்கு? ரஹபோத் பெனியல் வந்து ஏசெக்ஸ் இத்தனா ஒழிஞ்சிருச்சுன்னா நீங்கள் தான் சபை உலகத்தில். அல்லேலூயா.
நான்லாம் இந்த உஸ்பேத்துறதே கிடையாது. அவ்வளோ பெரிய ஒரு பேருண்மை இந்த சபையை பற்றி இருக்குது. நீங்கள் மாத்திரம் மனம் திரும்பிட்டிங்கன்னா நீங்கள் ஊழியமே செய்ய வேணாம். நான் ஒன்றும் பொய்யா சொல்லலை. உங்கள் மனம் திரும்பின அந்த முக மலர்ச்சி, மன மகிழ்ச்சியை பார்த்து, இங்கே இருக்கிற நற்கந்தத்தை பார்த்து, அது அப்படின்னு இங்கே உள்ளே வந்துடும். கையை வேறு தட்டிக்கிறீங்க, தோத்துறோம். நீங்கள் மனம் திரும்பிட்டிங்கன்னா வர்றவங்கள தான் கை தட்டுவாங்க. அல்லேலூயா. நம்ம கை தட்ட வேணாம், ட்ரம் அடிக்க வேண்டாம், இதெல்லாம் பாட வேணாம். தேவ தூதர் இறங்கி இங்கே பாட்டாக பாடிட்டு இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். நான் வேடிக்கை பண்ணலை. பேர் உண்மையை சொல்கிறேன். That's a kind of honor that we carry as a promise. இதெல்லாம் மறந்துருப்பீங்க. என்னுடைய உச்சக்கட்டமான சோர்வில் ஞாபகம் தாங்க, அது சமயத்தில் ஞாபகம் பயங்கரமாக பாதிக்கப்பட்டது போல் இருக்குது. நம்ம கூடி வந்த இடங்கள்லாம் கடவுள் பேசினது ஞாபகம் இருக்குது. தேவன் நம்மை உயர்த்துவார். ஏன் அவர் நம்ம உயர்த்துவார் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. எங்கேயோ கிடக்கிறோம், குப்பைகளையும் குழியிலையும் கண்டதுலையும் கிடக்கிறோம். ஆண்டவர் திருப்பி தூக்கி நிறுத்தினா ஊருக்கு காமிப்பார் நம்மளை. அல்லேலூயா. என் மகன் செத்து போயிருந்தான், இப்போ உயிரோடு வந்துட்டான், அதனால் நாங்கள் கொண்டாடுவோன்னு சொல்லுவார். செத்து போனவங்களா இருக்கிறீங்க. You are as dead as a dead corpse. செத்த மனசாட்சி, செத்த கிரியை. உங்களுக்குள்ள உயிர் இல்லை. உதட்டில் இயேசு நாமம், ஆவிக்குரிய பேச்சு, பாட்டு, தாளம், மெட்டு, உங்களுக்குள்ள சுகம் இல்லை. உங்களுக்குள்ள முயற்சி இல்லை. பலவீனத்தை மேற்கொள்ள உங்களுக்குள்ள ஒரு கோஆப்ரேஷன் இல்லை. உங்களுக்குள்ள ஒரு ஃபோக்கஸ் இல்லை, டார்கெட் இல்லை. இயேசு இன்னும் மந்திரவாதியை யூஸ் பண்ண யோசிக்கிறீங்க, மருத்துவராகவே பார்க்குறீங்க, வாழ்வழிக்கும் வள்ளலாக பார்க்கல, வரங்களின் மன்னவனாக பார்க்கல, பாட்டு தான். யூ ஆர் ஸ்டில் ஆஃப்டர் வாட் he may and what you demand him to give it to you, especially cash, more houses. அதை வச்சு என்னத்தை செய்ய போகிறீங்க? யாராவது வாழ வைக்க போகிறீங்களா? நீங்கள் ஒரு ஊழியனை தாங்க போகிறீங்களா? ஒரு மிஷினரியை தாங்க போகிறீங்களா? ஒரு மொழியில் வேதாமம் மொழிபெயர்க்கும்படியாக ஏதாவது தரிசனம் இருக்கா? ராஜ்ய தரிசனம் இருக்கா? ராஜ்ய தரிசனம் இல்லைன்னா இந்த ராஜ்யத்தின் சிந்தனை தான் உங்களை போட்டு நசுக்கும். வழியோரம் கற்பார முட்புதர், வழியோரம் கற்பார முட்புதர். நல்ல நிலத்தில் விழுந்தவங்களா இருங்க. நமக்கு பேசலை ஆண்டவர், நான் மறுபடியும் உங்களை பண்படுத்தி உங்களை விதைப்பேன். ஆண்டவர் உங்களை பண்படுத்த விடுங்க. சீனியர் ஜூனியர்லாம் யோசிக்காதீங்க. நமக்கு சீனியாரிட்டி, பிகினர், அது மாதிரிலாம் அங்கே பிபிஎஸ் மாதிரிலாம் அங்கே இல்லை பரலோகத்தில். தோத்துறோம். என்ன எப்படி இருக்கீங்க? அல்லேலூயா. ஏசை 66 வாசிங்க, 66 அதிகாரத்தில் வாசிங்கன்னா 100 வயசு உள்ள குழந்த வாலிபன் என்னப்படுவான். நீங்கள் இப்போயே வாலிபத்திலே கிளவிங்க மாதிரி இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது, நீட்டினா மடக்க முடியல, மடக்குனா நீட்ட முடியல, உட்காந்தா நிற்க முடியல, நிட்டினா உட்கார முடியல. என்ன ஏ எல்லாரையும் பார்த்து படுக்க எடுத்துக்கொண்டு சபை முழுசு ஒரே காட்டாக இருந்தால் எல்லாம் நல்லாயிருக்கும். ஏதோ ஒரு ஊர் கல்ச்சரில் அப்படி தான் இருப்பாங்க. அப்படி திண்டில் சாஞ்சிக்கிட்டு தான் கேட்டுடு. இதெல்லாம் நம்ம கிறிஸ்தவத்துக்கு லாயக்கு இல்லை. தோத்துறோம். பிரைஸ் தி லார்ட். திண்ணையிலலாம் உட்காந்து கடவுள் பேசவே இல்லை. ஆமேன், ஆமேன். நான் ஒன்றும் பொய் சொல்லலை, நேரத்தை வீணாக்கலை. ஸோ பி ஆக்டிவ். நீங்களே உங்களுக்கு முடிவை சொல்லிக்கிறீங்க. எதுக்கு அப்படி இருக்கீங்க? உங்கள் முடிவு நல் முடிவாகவும் இல்லை. உங்களுக்கே தான் அது ஒன்றும் பெருசாக பிரயோஜனமாக இல்லை. நாங்களும் கிறிஸ்துக்குள்ளே ஐஸ்வர்யானுங்க, எதையாவது விலை கொடுத்து வாங்கிடுவீங்களே லேஸில், பேரம் பேச ஆரம்பிச்சிடுவீங்க. உண்மையாக காசுக்காரன் குடியா
அப்படின்னு கேட்பான். பேசாமல் வாங்கிட்டு வர்றது தான் பணக்காரனுக்கு அழகு. அவன்கிட்ட போய் ஒரு 10 ரூபா கரைக்க மாட்டியா? ஐயோ, அந்த 10 ரூபா குறைச்சதுனால தான் நீ பணக்காரன் ஆகிற போறியா? அவன் தான் இதாக அவன் 10 ரூபா ஒன்றும் இல்லை சாமி அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுவான். அவன் தான் பணக்காரன், அவன் தான் பணக்காரன். பக்கத்தில் இருந்து பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் பணக்காரியா? அது மாத்திரம் கேட்டால் போதும். அதுக்குமே இல்லை பேரம் பேசுகிற ஆளா? தோத்திரம். என்ன இப்படி பக்கமே இல்லாதெல்லாம் நிறைய பேர் இருக்கீங்க. தோத்திரம். நீங்கள் பணக்காரியா, பேரம் பேசுகிற ஆளா? ஆர் யூ பார்கெய்னர்? ஆர் யூ ரிச் பர்சன்? ஆர் யூ வெல்த்தி பர்சன்? சபையில் பேரம் பேசுகிறது தான் நிறையா இருக்குது. கத்தட்டே பேரம் பேசுகிறீங்க, ஆமாவா? கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. சொந்த அவர் தலையை சொரிஞ்சிட்டே இருக்கார். 2000 இயர்ஸாக சொரிஞ்சிட்டு இருக்கார். சொந்த குமான் என்றும் பாராமல் தம்மையே நமக்காக ஒப்பு கொடுத்தார். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படின்னு கேட்டுட்டு, இது என்ன இப்படி கேட்டுட்டு இருக்கான்? எல்லாத்தையும் கொடுத்து விட்டேன், கொஞ்சம் குறைங்கிறான். என்ன இருக்கு நம்ம மட்டும் கொடுங்க. சோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்கள் தான் நாங்கள் உங்களுக்கு ப்ராமிஸ் கார்டு கொடுப்போம். அது ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. கொடுக்காம இருந்தால் அதெல்லாம் கொடுக்கலையே, என்னமோ மருந்து குறைஞ்ச மாதிரி. அது கொடுத்தா தான் சபை, அது கொடுத்தா தான் இது. நான் இந்த வருஷம் என்ன தெரியுமா கேட்க போகிறேன்? நாங்கள் காடெல்லாம் வெட்டி யாரெல்லாம் மனந்திருப்ப போகிறீங்க, எதுலேருந்துலாம் மனந்திருப்ப போகிறீங்க எழுதி கொடுத்துட்டு போனோம். நாங்கள் வச்சு பார்ப்போம். ஐயையோ, நான் சர்வீஸுக்கே வரல. கராரான விஷயத்த இப்படி கலகலன்னு சொன்னால் தான் கொஞ்சம் கேட்குறீங்க. இல்லைன்னா எப்படி திரும்ப இருக்கும் உங்களுக்கு? எல்லாம் 6 மணி மூஞ்சி தான். ரவுண்டு கிளாக்காக இருந்தால் அதுக்கு மேலே முள்ளு இருக்கும், ஸ்கொயராக இருந்தால் அதுக்கு மேலே இருக்கும். எங்கே அது முட்டிட்டு இப்போ மணி என்னன்னு பக்கத்தில் கேளுங்க, உங்கள் மூஞ்சியில் தெரியும். டைம் என்னன்னு கேளுங்கம்மா பக்கத்தில். சோத்திரம். 9:15 தெரியுதா, 6 மணியாக தெரியுதா? சோத்திரம். சரி, விரைவாக இந்த வருஷம் உங்கள் தனி வாழ்வு உட்படுறதுக்கு யோசிங்க, உங்கள் தியான வாழ்வு உட்படுறதுக்கு யோசிங்க, குடும்ப வாழ்வு உட்பட யோசிங்க, சமூக வாழ்வு உட்பட யோசிங்க, உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் நீங்கள் உப்பாக ஒளியாக திகழ யோசிங்க. உங்கள் நாடு, உங்களை ஆண்டவர் வைத்த நாடு இந்திய நாட்டில் நீங்கள் இந்திய பிரஜைகளாக இருந்து பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாக உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்க யோசிங்க. இல்லை நீங்கள் இந்தியாலாம் ஒரு நாடா, எங்கேயோ போங்க, இந்தியா காடு அதுதான் நாடுன்னா அமெரிக்கா போங்க, அங்கே போயுமே உப்பா ஒளியாக திகழுங்க. தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஒன்றும் சொல்லிக்கிறதுக்கு இல்லை, அதெல்லாம் சொல்லி நான் உங்களை டிப்ரெஸ் பண்ண இஷ்டப்படல. நம்ம இருக்கிற பெரிய பரலோக நாடு இந்தியா தான். தோத்திரம். எல்லா நாட்டிலையும் ஏட்டிக்கு போட்டியாக இருக்குது. ஒரு பெரிய கூட்டமாக எல்லாம் நம்ம நாட்டுக்கு வந்துட போகிறானுங்க. அடா இவனை நம்பி தானே கடனை வாங்கி வச்சேன், அதை வச்சேன், எல்லாம் இப்படி தான் வச்சுக்கணும். அது இப்போ இருக்கும்போதே நீங்கள் கர்த்தரை கரெக்டாக பின்பற்றிங்கன்னா போன மச்சான் திரும்பி வந்தாங்கிற மாதிரி இல்லாமல் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். நான் சொன்னது தான். நான் கடவுளை வேலைக்காரன். There is going to be a very great influx of all the natives of various nations going back to their nations. இஸ்ரவேலிலே என்னெல்லாம் நடக்குதோ அது சபையிலே நடக்கும். அது வேத நியமம். Praise the Lord. தேவனுடைய செயல்பாட்டுக்கு ஒரு தெர்மாமீட்டர் மாதிரி, பேரோமீட்டர் மாதிரி இஸ்ரவேலிலே எதையெல்லாம் தேவன் செய்கிறாரோ திருச்சபையிலும் செய்வார். திருச்சபை
சத்தியத்து நிமித்தம் நற்செய்தி நிமித்தம் உலகமெங்கும் சிதறண்டவர்கள் எங்கும் போய் சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். கர்த்தர் அவளோடு கூட இருந்து கர்த்தருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை அற்புதத்தினால் அடையாளத்தினால் உறுதிப்படுத்தினார் என்று மார்க் 16:20 வாசிக்கிறோம். போன இடங்கள்லாம் சபையை ஸ்தாபித்தார்கள், வசனம் வளர்ந்து பெருகிட்டு அநேகர் கத்திரமாக சேர்க்கப்பட்டார்கள் அப்படிலாம் வாசிக்கிறோம். அதெல்லாம் இன்றைக்கி இல்லை. எல்லா சபையிலும் இப்போ என்ன ஊழியம்? வீடு கட்டுவோம், காடு வாங்குவோம், நாடு வாங்குவோம், அதை பண்ணுவோம், விரிவாக்கும். ஒன்று எவ்வளோ பேருக்கு இருக்கு? அத்தனோண்டு பேருக்கு. மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இன்னும் இடமில்லை. இப்படி பெரிய பெரிய கட்டின இடத்துலலாம் மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. இதயத்திலே மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. ஆனால் மனம் இருந்தும் கொடுக்க தெரியாமல் தவிக்கிற அந்த கோடா கோடியான மக்கள் உலக சமுதாயத்தில் இருக்கிறார்கள். அதனால் உங்கள் நாட்டை நினைங்க, பரலோகத்தை நினைங்க. உங்களுடைய சொந்த தேசம் அதுதான். இது வாடகை தேசம், இது ஒரு நாடோடி தேசம். Once we are born again, we don't belong to any nation at all. We are only a passing through. சபையை நினைங்க, சரீரம் சபையை நினைங்க, கட்டடத்தை இல்லை. கட்டடத்துக்காக பரிதபிக்காதீங்க. இயேசு கிறிஸ்து அப்பயே நல்லா மூக்கை நறுக்கி விட்டார். ரொம்ப விமர்சையாக கட்டப்பட்ட ஏரோதனுடைய அந்த தேவாலயத்தை இந்த ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராமல் எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் காலம் வரும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஊழியம், சேவை, சேவை சம்பாதிக்கிறதுக்கு இல்லை. ஊழியன் வேலைக்காரன் கூலிக்கு பார்த்தனா இருக்கிறான், தட்ஸ் ஓகே. ஆனால் தேவன் தந்த பணியை செய்ய தெளிவாக இருங்க. லூக்காவின் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தை ஃப்ராங்க்லின் சொன்னாப்புல. ஆனால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை நான் காலம் முழுசாக சொல்லிகிட்டே இருப்பேன் அடிக்கடி. 10ஆம் வசனம், அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டியதை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நாமெல்லாம் யாரு? அப்பிரயோஜனமான ஊழியக்காரங்க. நாமெல்லாம் எப்போ அப்பிரயோஜனமான ஊழியக்காரங்க? செய்ய வேண்டியதை செஞ்சு முடித்த பின்பு தான். இன்னுமே செய்யாமல் இருக்கும்போது இது மாதிரி ஏதாவது அறிக்கை விட்டோன்னா பெரிய பொய். ஆமாம், சரியா? நீங்கள் வேத மாணாக்கர்கள், பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கல்ட் இருக்குது, அது இல்லை. நீங்கள் ஆண்டுகிட்ட போய் சேர்ற வரைக்கும் யூஆர் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் த பைபிள். வேதத்துக்கு மாணவன். வேதத்தை நீங்கள் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டிய, கற்று தேர வேண்டியவங்க, கற்று மறுரூபமாக வேண்டியவங்கிற அறிவு இருந்துகிட்டே இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அடைந்தாயிற்று, எல்லா படிப்பும் முடிஞ்சிருச்சு அப்படிலாம் இல்லை. என்ன பட்ட படிப்பு படித்தாலும் அது ஒரு ஒரு அளவுக்கு தான். ஆனால் வேதம் உலகம் கொள்ளாது. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவுன்னு அவ்வை பாட்டியே சொல்லியிருக்கிறார். பெண்கள், விசேஷமாக பெண்களுக்காக நீங்கள் பாரப்படணும். நீங்கள் ஒரு கர்த்தருடைய பெண்ணாக, கர்த்தருடைய மணவாட்டியை எழும்பணும். ரொம்ப முக்கியமான அசைன்மெண்ட். நல்லா கவனிங்க, நிமிர்ந்து ஒரு நிமிஷம் மனசில் இது கேளுங்க. ரொம்ப சுரீரான ஒரு பாயிண்ட். கண்டதுக்கு கிடையாதுக்கும் ஒன்றுக்கு சம்பந்தம் இல்லாததுக்கெல்லாம் பெண்களை நடுநிலைப்படுத்தி மையப்படுத்தி அவங்கள ஒரு காட்சி பொருளாக்கி உலகத்தில் ஒரு குண்டூசியிலேருந்து பெரிய காரியம் வரைக்கும், மோசமான காரியத்திலேருந்து பெரிய காரியம் வரைக்கும், நல்ல காரியத்திலேருந்து கெட்ட காரியம் வரைக்கும் ஒரு பெண்ணை தான் மையப்படுத்தி வியாபார உலகமாக்கிட்டாங்க. கர்த்தருடைய சபையிலே இயேசுவின் மணவாட்டியே இருக்கிற பெண்கள் இயற்கையாகவே இயல்பாகவே ஆஸ் நேச்சுரல் லேடிஸ் ஆஸ் யூ ஆர், நீங்கள் தான் பாரப்படணும் பெண்கள் சமுதாயத்துக்காக.
நீங்கள் ஞான பெண்களாக எழும்பணும், குணசாலியான ஸ்திரீயாக எழும்பணும். உலக கிராமங்களெல்லாம் நீங்கள் தாயாக எழும்பும் அளவு பாழாய் போயிட்டே இருக்கு. பாழாய் கிடக்கிறது இன்னும் பாழாக போயிட்டே இருக்கு. நீங்கள் உங்களால் முடிந்த அளவு உங்களை வைத்த சமுதாயத்திலே, குடும்பத்திலே, தெருவிலே, அக்கம் பக்கத்திலே, குடியிருப்பு பகுதியிலே, போக்குவரமாக இருக்கிற இடத்துல, கெரியர் உமனாக இருந்தீங்கன்னா, வேலைக்கு போகிற பெண்ணாக இருந்தீங்கன்னா, அந்த இடத்துல நீங்கள் சாட்சியாக இருக்கணும். நீங்கள் அவங்களுக்காக ஜெபிக்கணும். நீங்கள் ஒரு யாகையிலாக எழும்பணும். உங்களை ஆண்டவர் எப்படி உபயோகிக்கணும் விரும்புகிறாரோ அப்படி நீங்கள் எழும்பணும். கர்த்தர் அதை திரும்பி செய்ய ஆரம்பித்திருக்கிறார். ஃபெமினிசத்துலேருந்து ஒரு பெரிய எக்ஸோடஸ் மாதிரி திரும்பியும் இயல்பான தங்களுடைய ஆதி நிலையை அடையும்படி அநேக மேலை நாட்டு பெண்கள் உணர்கிறார்கள். இப்போ தாய்மார்களெல்லாம் வயிற்றில் நெருப்பை கட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஐயோ, பெத்த பிள்ளையவே ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியாமல் அந்த அளவுக்கு என் பிள்ளைகளை நாசப்படுத்தி இப்படி போயிட்டே இருக்கேன், கண்ணுக்கு முன்னாடியே எல்லா உரிமையும் ஆளுமையும் உறவும் அறுக்கப்படுகிறதே என்று கதறுகிறார்கள். They are returning back to the purposes of creation. அதில் அநேகர் ரட்சிக்கப்படுறாங்க, அநேகர் கொஞ்சமாச்சும் உணர்றாங்க. பெண்கள், நீங்கள் பாரப்பட வேண்டும். எழுந்து நிற்போம். கர்த்தரை நோக்கி பார்த்து கதறி ஜெபிப்போம்.